எண்ணாகமத்தின் புஸ்தகம் Numbers 21 அதிகாரம். chapter 21. எண்ணாகமம் 21 அதிகாரம். Numbers chapter தயவு 21. செய்து 17 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். We'll read the verse 17. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். Then Israel sang the song, Spring up, O well, sing ye unto it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே The portion that we are now read, இஸ்ரவேலர் ஜனங்கள் பாடின பாட்டு, the song that the children of Israel sang. அவங்க மாத்திரம் பாடல, Not only they sang, நீங்கள் எல்லாரும் வாருங்க நம்ம பாடுவோம்னு சொல்றாங்க. they say, let's all come and let's sing. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் இந்த பாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிற இந்த கூட்டத்தாரை நீங்கள் பார்த்தீர்களானால், The group that has invited others to sing, ஒரு காலத்திலே அவங்க எகிப்திலே அடிமைகளாய் கிடந்தவர்கள். once they were captives in the land of Egypt. அந்த அடிமைத்தனத்திலே கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள். While in bondage, they cried unto the Lord God. ஆண்டவர் சத்தமிட்டு அழுதார்கள். They cried loudly to the Lord God. கர்த்தர் ஒரு அழுகை சத்தத்தை கேட்டார். And the Lord heard their cry. அவர்களை தேவன் விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக தேவன் அவர்களை வழி நடத்தினார். God delivered them and led them to the land of Canaan flowing with milk and honey. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பாக்கியம் இன்று நம்மில் அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை. The privilege and blessing that was given to them, maybe we may not have that. தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, Not only God delivered them, பகலிலே மேக ஸ்தம்பம், on the daytime இரவிலே the அக்கினி cloud, ஸ்தம்பம், likewise a pillar of இதிலே தேவன் கூடவே இருந்து அவர்களுக்கு முன் சென்று அவர்களை வழி நடத்தினார். We find God was with them and was leading them as a forerunner. வானம் திறந்து மன்னாவை பொழிய பண்ணினார். And he opened the heavens and poured out manna. கன்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். He split the rock and made the waters to gush out. கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை விழ It பண்ணினார். was the east wind blew and brought in the terms. எதிரிட்டு வந்த பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தார். Likewise, they destroyed many mighty kings. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். So there wasn't any lacking in them. ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, But looking at their life, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இந்த 40 வருஷத்துல எனக்கு தெரிந்த அளவில் 2 பாட்டு தான் பாடியிருக்காங்க. for this 40 long years, what I know is they had sang only 2 songs. ஒன்று 15 அதிகாரத்திலே அவர்கள் செங்கடலை கடந்து வந்தபோது வெற்றி பாட்டு பாடினார்கள். So in chapter 15, they sang the song of victory when they came out. இரண்டாவது இந்த பாட்டு பாடினாங்க. Secondly, they sang the song. மற்றபடி அவங்க வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, Otherwise, if we consider the life, அதிகமாக அவர்கள் முறுமுறுத்தே வாழ்ந்தவர்கள். most of the time they spent their life in murmuring. யாத்திரையாகமம் 15 அதிகாரம் 23 24 வசனத்தை நான் வாசிப்போமானால், Exodus 15, 23 and 24. 14 அதிகாரத்தில் பெரிய வெற்றியை எடுக்கிறார்கள். 14th chapter, they come across a great victory. 15 அதிகாரம் முதலாவது வசனம் ஒரு வெற்றி பாட்டோடு ஆரம்பிக்கிறது. Chapter 15, first verse, they were singing a song of victory. ஆனால் 15 அதிகாரம் முடியும் போது, When ending the 15th chapter, அவங்களுக்கு கிடைச்ச தண்ணி கொஞ்சம் கசப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான். what they received was bitter. அந்த கசப்பான தண்ணீருக்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. They murmured because of the bitter waters. யாத்திரையாகமம் 16 அதிகாரம் 2 வசனத்தை In வாசித்தீங்கன்னா, Exodus 16:2, அவர்கள் இறைச்சிக்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள். they were murmuring for flesh in the wilderness. யாத்திராகமம் 17 அதிகாரம் 3 வசனம் வாசித்தீங்கன்னா, In Exodus 17:3, தண்ணீர் தாகத்தினாலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். the people murmured for thirst of water. எண்ணாகமம் 14 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, Numbers 14:2, அங்கே அவர்கள் ஒரு கேட்ட துர்ச்செய்தியினாலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். they murmured because of an evil tiding. எண்ணாகமம் 16 அதிகாரம் 11 வசனத்திலே, In Numbers 16:11, ஆரோன் தன்னுடைய ஆசாரியனுக்காக முறுமுறுத்தார்கள். they murmured for Aaron, their pastor. 16 அதிகாரம் 41 வசனத்திலே,
In chapter 16:41, கர்த்தர் அதற்கு முன்னாலே செலுத்தின நியாய தீர்ப்புக்காக அவர்கள் கர்த்தரை முறுமுறுத்தார். they murmured against the Lord for the judgment rendered by him. பல சந்தர்ப்பத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்றே வாசிக்கிறோம். On several occasions we can find that they had murmured. ஆகையால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, When Paul writes in 1 Corinthians, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, 1 Corinthians 6:10, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். and some of them murmured and were destroyed by the destroyer. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். Likewise, do not murmur. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரமாய் அவர்களுக்கு சம்பவித்தது. And these were given as an example unto them. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. It was written that it may be a warning for us. கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்ட ஜனங்கள் People who proceeded in the name of பல the Lord, விதத்திலே அழிக்கப்பட்டார்கள். on several occasions they were destroyed. பாலும் தேனும் உள்ள வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியவர்கள் நடுவழியிலே அழிந்து போனார்கள். People who had to inherit the land of milk and honey, they were destroyed midway. அதில் ஒரு முக்கிய காரணம் அவருடைய முறுமுறுப்பு. The main reason is the murmurings. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், Therefore the Lord said, எண்ணாமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, Numbers 17:5, அவருடைய முறுமுறுப்பை ஒழிய பண்ணு. so make an end for the murmuring. எண்ணாமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, In 17:10, அவருடைய முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணுவேன். and I'll take away the murmurings from them. அப்போ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒழிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா முறுமுறுப்பு. And for the Lord God to bless them, what he had to destroy, the murmurings. நம்முடைய வீடுகளை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை விட்டும் ஆண்டவர் அழிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா முறுமுறுப்பு. So likewise, from our home and from our life, God has got to destroy the murmuring. ஏனென்றால் You know why? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு You கேட்டீங்கன்னா, know what's a great blessing that God has given to the children of God? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, Isaiah 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். and the ransomed of the Lord shall return with everlasting songs. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். And everlasting joy will be upon their head. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். They shall obtain joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். And sorrow and sighing shall flee away. நல்லா கவனிங்க. Consider, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் the ransom of the Lord, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டுமானால், if they have to receive joy and gladness, சஞ்சலமும் தவிப்பும் வாழ்க்கை விட்டு ஓடி போக வேண்டுமானால், and if sorrow and sighing should flee away from the life, தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what's the great weapon that the Lord has kept? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். The ransom of the Lord shall sing songs with everlasting joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் விரட்டுகிறதுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சாங்ஸ், பாடல். It's Psalms what God has kept for the children of God, that sorrow and sighing shall flee away from them. ஏனென்றால் You know why? தேவன் இந்த பூமி அஸ்திபாரம் இடும்போது பாட்டோடவே தேவன் அஸ்திபாரம் இட்டார். When God laid the foundation of this world, He did it along with song. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த பூமியை உண்டாக்கினார். It's only through His word that God created the earth. பட் அஸ்திபாரம் இடும்போது பாட்டினாலே அஸ்திபாரம் But இட்டார். when laying the foundation, He laid it with யோபின் songs. புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீர்களானால், Job 38:4-7. யோப் 38:5, நான் பூமியை அஸ்திபாரமிட்டு நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியா இருந்தால் உனக்கு சொல்லு. அதுக்கு அளவு குறித்தவர் யார்? நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதனுடைய ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி
தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்கள். தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்கள். அஸ்திபாரம் போடும்போது விடியற் எல்லாரும் பாடினார்கள், கெம்பீரித்தார்கள். We find them singing with great joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இந்த பாட்டினுடைய முக்கியம் எப்படி இருந்திருந்தால், If that இந்த be the பூமி importance of the அஸ்திபாரம் இடும்போது தேவன் அந்த பாட்டை உபயோகப்படுத்தினார். While laying the foundation of this earth, God utilized the songs. அது மாத்திரமல்ல, Not only that, 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தால், 2 Chronicles 5th chapter 13 and 14, அங்கே அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். we find all the people singing and glorifying அவர்கள் the Lord. எல்லாரும் பாடும்போது When they were singing and glorifying, தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையினால் நிறைந்தது. and the temple of God was filled with the joy. அந்த ஆலயத்துக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பொன் செலவு பண்ணப்பட்டது. Several amount of gold was spent. ஏராள வெள்ளி செலவு பண்ணப்பட்டது. Silver was spent for building. விலையேற பெற்ற கல் அங்கே இருந்தது. And precious stones were found. அழகான வேலைப்பாடுகள் இருந்தன. And wonderful works were found there. அதெல்லாம் பார்த்து மகிமை இறங்கல. Glory never descended because of us. எப்ப மகிமை இறங்கிச்சுன்னு கேட்டீங்க, When the glory of God அவர்கள் descended, எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். when they all started worshiping and singing unto the Lord, பாட்டு சத்தத்தை கேட்டபோது when hearing the voice of the தேவனுடைய singing, மகிமை ஆலயத்திலே நிரம்பிற்று, நிரப்பிற்று. the glory of the Lord filled the house of God. நான் சொல்வேன், பூமியில ஆலயத்திலே மாத்திரமல்ல, Not only in the temple that is there in this earth. நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா, If you go to heaven, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் in Revelation 5, தயவு செய்து 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, verse 10, 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, and the 24 elders knelt before it, சகல ஜனங்களிலும் சகல பாஷைக்காரிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீர், having redeemed us from several people, எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியர்களும் ஆக்கினீர், and has made us kings and priests, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாடலை பாடினார்கள். and to reign this earth they sang a new song. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, In Revelation 14:3, 1,44,000 பேர் இந்த பூமியிலே இருந்து மீட்டு கொட்டவர்களை தவிர வேறு யாரும் பாட முடியாத ஒரு பாட்டை அவர்கள் பாடினார்கள். apart from the 1,44,000 that were redeemed from this earth, none else were able to sing the song. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, If you go through Isaiah 6 chapter, அங்கே தேவன் உன்னதமான சிங்காசனத்திலே இருந்தார். we find God in the heavenly throne. கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதித்து பாடினார்கள். And cherubims and seraphims cried and said, Holy, holy is the கூப்பிடுகிறவருடைய Lord. சத்தத்தினாலே வாசல் அசைந்தது. And because of the voice of the cry, the gate shook. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னு You know கேட்டீங்கன்னா, why I tell you all this? ஒரு பக்கம் முறுமுறுப்பு ஜனங்களை அழிச்சது, One hand, murmuring destroy the people. ஒரு பக்கம் பாடல் மகிமையை கொண்டு வந்துச்சு, On the other hand, singing brought about glory, சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு, brought about joy, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, brought about gladness. சஞ்சலத்தை நீக்கினது, It removed sorrow, தவிப்பை it நீக்கினது. removed sighing. நான் சொல்லுன பரலோகமே களி கூறத்தக்கதாக That heaven itself would rejoice. தேவன் பாடலை வைத்தார். God kept songs. நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த பாடலை பற்றி இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். So I would like to highlight certain words regarding the song. கிறிஸ்தவ உலகத்திலே பாடல் என்பது பிரிக்க முடியாது. In the Christian world, you can never separate songs. கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ற ஒன்றை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். God has given us His holy Bible. இது வெறும் கற்பனை மாத்திரம் அல்ல. They are not only the commandments. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டிய கட்டளைகளும் கற்பனைகளை மாத்திரம் தேவனில் எழுதி வைக்கவில்லை. God not only wrote the rules and regulations that ought to be followed in our life. இதிலே கற்பனைகளும் கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்கு சமமாக பாடல்களும் எழுதப்பட்டிருக்கு. Even as commandments and statutes were written, we find songs also being written. கர்த்தருடைய தாசனாகிய மோசே 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த ஜனங்களுக்காக பிரமாணங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தான். Moses, the servant of God, waited on the mount for 40 days, received the commandment from the hand of God and gave it to the people. ஆனால் அதே மோசே
But the same Moses, நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் read Deuteronomy 31, விசேஷமாக 19ஆம் 20ஆம் வசனத்திலே especially இந்த 19, பாடல்களை அவர்களுக்கு கொடுத்தான். God gave them the songs. இது உங்கள் வாயில் இருக்கட்டும், Let it be in your mouth. இது உங்கள் சாட்சியா இருக்கட்டும், Let it be your testimony. நீங்கள் தலைமுறையா இதை பாடுங்கள் You ought to sing it for generations. என்று சொல்லி பிரமாணங்களை மாத்திரமல்ல பாடல்களையும் கொடுத்தான். Saying so, not only he gave them the laws, he gave them the songs also. ஆகையினாலே Therefore, நம்முடைய வாழ்க்கையிலே in our lives, ஆசீர்வாதத்துக்கும் for blessings, மகிழ்ச்சிக்கும் for gladness, சந்தோஷத்துக்கும் for happiness, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கும் முடிவு உண்டாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பாடல். to put an end to all our sorrows and sighings in our life, the great weapon that God has kept for us is songs. நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்துகிறதற்கு தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஒரு வெப்பன் பாடல். The weapon that God has given us is songs that we may destroy sighing and sorrow. நன்றாக கவனியுங்கள். Consider, இந்த பாடலை நாம் எப்படி பாட வேண்டும்? how do we ought to sing the songs? நான் அன்றைக்கு ராகம் சொல்லி தர போகிறதில்ல, I don't want to go into detail. நான் கார்டு சொல்லி தர போகிறதில்ல, Neither am I going to teach you chords. ஏன்னா நான் பாடகன் இல்லை, நான் பாடுறேன். I am not a singer or musician. அதனால நான் பாடுற ரகசியம் சொல்லி தரல. I cannot tell you about the secrets of ஆனால் இந்த songs. பாடலை எப்படி பாடணுங்கிற பாடுனீங்கன்னா How do you ought to sing the songs? பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். We can come across great miracles in our life. முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் The book of Psalms, Psalm 2ஆம் 3ஆம் தயவுசெய்து வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நல்லா கவனிங்க. Consider, சங்கீதக்காரன் சொல்றாரு, the psalmist says, அவருடைய அனுபவம் என்னன்னா, what about his experience? உளையான சேற்றிலே இருந்தேன், I was in a horrible pit. ஆழமான குழியிலே இருந்தேன். கடந்த காலம் His past, he was in a miry clay. தேவன் என்னை அந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். God lifted me up from the horrible pit. எடுத்தவர் எங்க வச்சார்னா, Where did he place me after taking me? உயரத்திலே கண்மலையிலே என்னை வைத்தார். He set me upon a rock that is high என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்தினார். and established my feet. தேவனை துதிக்கிற புதிய பாடலை எனக்கு தந்தார். He has put a new song in my mouth even to praise our God. அதோட முடிவு என்னன்னா, You know what's the end thereof? அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார். Many shall see it, fear, and shall trust in the Lord. பாடல் கேட்கிறக்கா பாடல் பார்க்கிறக்கா? Whether to hear the singing or to look at the songs. பாடல் பாடுறது கேட்கிறக்கா பார்க்கிறக்கா? To hear the song or to look at. நாடகம் பார்க்கிறதுக்கு பாடல் கேட்கிறதுக்கு. Dramas to look at, songs are to be heard. அதனால தான் பாருங்க, பாடல் பாடுறதுக்கு தகுதியான ஆட்கள் வேணும். We need நம்ம worthy எல்லாருக்கும் people. பாட தெரியும், எனக்கு கூட பாட தெரியும். Not all can sing properly. ஆனா பாடுறதுக்குன்னு என்ன வேணும்? What do you need to sing? பாட்டு மாத்திரம் போதாது, Not only the song is needed, ராகம் மாத்திரம் போதாது, not only the tune is needed. குரல் வளம் வேணும். No, you need the voice. அப்படின்னா தலையை ஆட்டி ஆட்டி கேட்கலாம். Then you can nod your head. சில And ஆளுங்கெல்லாம் பாட எழுப்புனாலே நமக்கு வயிற்று கலக்கும். when some people race to sing songs, நான் சொல்றதை கேட்டாச்சு, நான் என் காதால கேட்டிருக்கேன், இது எல்லாம் பாட வந்துருதுங்க. how come these people come to sing? நம்மளை கழுத்த இருக்கிறது, Just to wear us out. அவங்க பாடுறது கரெக்டு, What they sing is correct. ஆனா பாடுற கேட்கிற மாதிரி இல்லை. But you cannot hear their அதனால song. தான் பாருங்க, நம்ம கிறிஸ்தவ உலகத்துல கூட Even in the Christendom, என்ன சொல்றாங்கன்னா, you know what is said? பாடலை கர்த்தர் தந்தார், The Lord gave the songs ராகம் கர்த்தர் தந்தார், and God gave the tune. ஆனா பாடுறதுக்கு யார் வேணும்னா பி சுசலாம், எல்லாரும் ஈஸ்வரி, ஜானகி வேணும். So you need famous singers like Iswari and Janaki and so பிபி on. சீனிவாசனும் யாரெல்லாம் வேணும், ஏன்னா கேசட் வைக்கணுமே. So to sell cassettes, கேசட் வாங்கும்போது யார் பாடினா கேட்குறான்.
So a person who purchases a cassette look, பாட்டு அர்த்தத்தை மட்டும் கேட்க போறது இல்ல. is not bothered about the meaning thereof. பாட்டினுடைய மீனிங் யாருக்கு பாடல? So they are not bothered about the meaning. பிபி சீனிவாஸ் பாடுங்க. கொடுங்க. Is it Srinivasan who sang? Okay. சுசிலா பாடிருக்காளா? எல்லாரும் ஈஸ்வரி பாடிருக்காளா? The Sushila or LRESU? Okay, we'll have it. வாங்குறாளும் பாடுறது யாருன்னு கேக்குறான். The one who purchases says who's a singer. போட்டவங்களும் காசு எடுக்கிறதுக்கு யார் பாடினா அவங்க எடுக்க முடியும். And who has come out with these நம்ம பாடினா வாங்க மாட்டாங்கங்க. So if we sing, none would purchase. பாஸ்தாமசா பாடுங்க. ஐயே வேணாம். Whether it is pastor sang. TM சௌந்தரராஜன் பாடியிருக்காரு. It's TM Soundaraj. சூப்பரா இருக்குங்க பாட்டு. It's just wonderful. ஆனா நான் நினைக்கிறேன், I believe அந்த ஒரு பாட்டு ஒன்று உண்டு எனக்கு. வேகம் வருகிறார் இறங்கி எதை விதைத்தாயோ அதை அறுப்பான்னு பாடினவா எல்லாரும் ஈஸ்வரி. அவளே ரட்சிக்கப்படல. ஆனா அவ பாடுறா வேகம் வருகிறார் சீக்கிரம் வர்றார். He comes soon. அவங்க எதுக்கு பாடினாங்க? You know what for they sang? துட்டுக்கு பாடினாங்க. It's only for money sake. கூலிக்கு பாடினாங்க. It's just for wages. அதுவும் கிறிஸ்தவ பாடல் தான். That too is a Christian song. ஆனா yet பாட்டு கேட்கறது இல்ல. Not to hear the song. பாட்டு எதுக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? You know why God gave the song? பாடுறத மற்றவங்க காண்றதுக்கு. That to look that others may look at those who sing. நல்ல கவனிங்க. Consider. இந்த பாட்டு மற்றவங்க காண்றபடி நீங்க பாடுவீங்கன்னு சொன்னா, if you sing accordingly that others may behold you. பாட்டுக்கு முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, what would be the end of the song? அநேகர் அதை கண்டு பயந்து நடுங்குவார்கள். Many would see it, fear and tremble. தேவனை நம்புவார்கள். They would trust in God. அப்ப பாட்டு ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தணும். So the song should lead the people to the தேவ பயத்துக்கு நேராக நடத்தணும். It should lead them to the fear of God. எப்போ அந்த பாட்டு மற்றவங்களை தேவ பயத்துக்கும் தேவனண்டை நடத்தும்னு சொன்னீங்கன்னா, when the song would lead the people to the fear of God, அந்த பாடுற ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னா, what about the person who sang? நல்ல ராகமா பாடுற ஆள் இல்ல, not one who நல்ல குரல் வளம் உள்ள ஆள் இல்ல, not one with a good voice, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஆளா இருக்கணும். a man who's being lifted up from the horrible pit. தேவன் அவரை உயரத்துல வச்சிருக்கணும். God should keep him on high. தேவன் அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்தி இருக்கணும். And the Lord God should have established his feet. கன்மலையிலே அவருடைய பாதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். His feet should have been set upon the rock. சேத்துல மேலையும் கீழையும் போயிட்டு வர்ற ஒருத்தன் பாட்டு பாடுவானால் அவருடைய பாட்டை உலகம் அங்கீகரிக்காது. If a man enters the clay and comes out regularly, his song would not be acknowledged. தேவனால் உயர்த்தப்பட்டு, so having been lifted by God, அவனுடைய பாதங்களை தேவன் உறுதியாய் நிற்க பண்ணி, and God has confirmed his footsteps, அவன் பாடுவானால், if he would sing, அந்த பாட்டை உலகம் நம்புது. the world would believe his song. அந்த உலகம் பாட்டை கேட்டு உலகம் கர்த்தருக்கு பின்ன வருது. And the world hears the song and comes after the Lord God. நான் உங்களை விளங்குறபடி சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படிகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். I tell you that you may understand the spiritual significance of it. நீங்கள் தயவு செய்து கொலோசையர் 2ஆம் அதிகாரம், Colossians 2nd chapter, நீங்கள் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், 6th and 7th verse, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே எல்லாரும் என்ன செய்துட்டோம்? what about us? What have we done? ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Those who have received Christ, raise up your hands, say hallelujah. ஏற்றுக்கொண்டவங்க உட்கார்ந்திருக்கீங்க. So you people have, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, since you have received Christ, வாசிங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவருக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்க அடுத்த ஸ்டெப் எங்க போணும்னு கேட்டீங்க. what's the next step? அவருக்கு உள்ள வேர் கொள்ளணும். being rooted in him. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள்ளே வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்படணும். rooted and built up in him. இயேசுவின் மேல் கட்டப்படணும். built up in Jesus. அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ளே நடக்கணும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் போதிக்கப்பட்டபடி அல்லது நீங்க கேட்டபடியே, நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டபடியே நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். ஸ்தோத்திரம் எப்போ? when does thanksgiving come? முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். You got to be accepted. அதுக்கப்புறம் வேர் கொள்ளணும். Then you have got to be rooted. அதுக்கப்புறம் கட்டப்படணும். Got to be built up.
அப்புறம் நீங்க உறுதிப்படணும். Got to be established. அப்புறம் நீங்க போதிக்கப்பட்டபடியே நீங்க நடக்கணும். You got to walk the way you have been taught. இதெல்லாம் செய்துட்டு Having done all this, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுனீங்கன்னா, and after that if you praise God, என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா, what would you do? நீங்க பெருகுவீங்க. You would increase. ஒரு ஆளு 10 ஆள் ஆயிருவீங்க. One person becomes 10 ஆளு 100 ஆள் ஆயிருவீங்க. 10 becomes 100. இது இல்லாம நீங்க வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுனீங்கன்னு சொன்னா, without which you praise, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, நமக்கு யாருக்கும் பிரயோஜனம். it will be useless to you and useless to others. அப்ப ஸ்தோத்திரம் அல்லது பாட்டு என்ற ஒன்று வருவதற்கு, songs of thanksgiving, நாம் நிறைய படிகளை கடந்த பிறகுதான் நாம துதிப்போமானால் அந்த துதி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். only after crossing several steps, if we praise God, that praises would be useful for others. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. இதன்படி நீங்கள் பார்த்தீர்களானால், if you would look likewise, ஒரு பாடுகிற ஒரு மனுஷன், a man who sings, முதலாவது குரலை சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. he need not have to set his voice, பாடலுடைய வார்த்தையை சரிப்படுத்த வேண்டிய he need அவசியம் not have இல்லை. to say the words of the song. முதலாவது First, தன்னுடைய நடக்கையை அவன் சரிப்படுத்த வேண்டும். he has got to set right his walk. உங்களுக்கு தெரியும், you know, ஒரு சின்ன சாதாரண சம்பவம் நம்ம பைபிள்ல இருக்கு. there's a simple incident in the Bible. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, in Acts 3rd chapter, பேதுரும் யோவானும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். Peter and John came to the temple of God. அந்த ஆலயத்தினுடைய வாசல்ல நெடுநாளாய் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கான். and there was a beggar who used to beg daily at the temple. நல்ல கவனிங்க. Consider me. அவன் டெய்லி ஜனங்கள்ட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். He used to daily beg. ஒரு நாள் one day, பேதுருவும் யோவானும் அங்கே வந்தார்கள். Peter and John came together. எல்லாரும் கேட்கிறது போல அந்த பேதுருவை நோக்கி பார்த்து நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். anticipating alms from them, he asked Peter and John. ஆனா பேதுரு சொன்னாரு, but Peter said, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, silver and gold have I none, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், but such as I have give I thee. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட, in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. என்று சொல்லி, saying so, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7th verse வலது says, கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். he took him by the right hand and lifted him up. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. and immediately his feet and ankle bones received strength. நல்லா கவனிங்க. இப்போ என்ன வந்துடுச்சு? what has happened? ஒரு சப்பானிக்குள்ள பலன் வந்துடுச்சு. a cripple received strength. பலன் வந்த உடனே after receiving strength, அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. he never tested இந்த கால் வருது இல்ல, whether I am able to move my feet, கால் வருதா, whether you are able to move your feet, அசைங்க அசைங்க பார்க்கலாம், shake your feet. அதெல்லாம் சொல்லல. He never said so. எப்பா வீடியோ ஒழுங்கா எடுப்பா, காலெல்லாம் அசைதா பாருப்பா. come and take the video properly and see whether my legs are moving. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. such things were never done. பலன் வந்த உடனே the moment he received strength, என்ன செய்றாங்க? முதல்ல என்ன செய்றாங்க? first what did he do? குதித்து எழுந்து. he leaped and stood up. எழும்பலங்க. பலன் வந்த உடனே முதலாவது என்ன வரும்? when strength comes, நீங்க எல்லாம் குதிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு I பலன் think வரலன்னு you நினைக்கிறேன். never leaped. உங்களுக்கு பலன் வரலன்னு நினைக்கிறேன். I think you are not received the strength. எனக்கு பலன் வந்த நாள் நான் மறக்கவே முடியாது. So when I receive strength, I can never forget. நான் கோயிலுக்கு வந்தா வாசல்ல உட்கார்ந்திருப்பேன். I used to sit near the door. உட்கார்றதுக்கு ரீசன் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு என்ன ரீசன் தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு பின்னால உட்கார ரீசன் இருந்துச்சு. There was a reason for me to sit at the back. ஏன் தெரியுமா? You know why? இந்த பெந்தேகோஸ்தக்காரங்க திடீர் வயித்து வலி வந்துரும். Pentecostal people would have that stomach disorder. திடீர் லபதிபர் கத்துவான். They will shout in all sort of. மரியாதையா எழும்பி வெளியே போறதுக்கு டீசென்ட்டா. So it's better to decently walk out. அந்த காரணத்துக்காக நான் பின்னால உட்கார்ந்தேன். With that reason, I was seated at the back. ஆனா அன்றைக்கு But that day, எங்க அண்ணன் சொன்னாரே, தம்பி ஒரு பலனை பெறணும். my brother said, God should give நான் strength. பெற்ற நாளை மறக்கவே முடியாது. I can never forget the day I 50 received ஆண்டுகளுக்கு that முன்பாக நான் புது பலனை பெற்ற நாளை மறக்கவே முடியாது. 50 years back, the way I received that new strength, I can never. தேவன் என் மேல் பலனை தந்தார். God gave me the strength. நான் ஆலயத்தை அன்றைக்கு தான் முதல் முறையா முன்னால உட்கார்ந்தேன்.
That's the first time I came forward in the temple. அதுக்கு அப்புறம் நான் செகண்ட் ரோவ்லயே உட்காரல, ஃபர்ஸ்ட் ரோவ்ல உட்கார்ந்தேன். After that, never ever I sat in the second row. புல்பீட்டுக்கு வருகிற வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரோவ்ல தான் உட்கார்ந்தேன். Up to the time I came to the pulpit, I sat in the first row. முன்னாலே இருந்த என் மேல் தேவ பலன் இறங்கின பொழுது, But the power of God came upon me when I was seated. நான் கண்ணை திறந்து பார்த்தபோது நான் பின்னால வாசல்ல கடந்தேன். When I opened my eyes, I saw I was thrown out. என்னுடைய வேஷ்டி சட்டை எல்லாம் தாறுமாறா கிழிஞ்சு போய் கிடந்தது. My dress and my garments were torn apart. உருண்டு புரண்டு குதிச்சு, நான் யார் எனக்கு சொல்லல அல்லேலூயா சொல்லி கர்த்தர் துதிக்கிறதுக்கு. I rolled and tumbled and fell. Nobody taught me how to say hallelujah. தேவனை துதித்து மகிழ்ந்தேன். I started glorifying my God and enjoyed in it. இப்பமோ Even now, அத மாதிரி குதிக்க தெரியும் எனக்கு. I know how to jump like that. நான் இப்ப கூட குதிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? பாஸ்டர் நல்லா குதிக்கிறாரு. What will happen? வயசான காலத்துல கூட Even பாஸ்டர் இப்ப நல்லா குதிக்கிறாரு. இங்க இருந்து அங்க ஓடுறாரு, அங்க இருந்து இங்க வராரு, நல்லா குதிக்கிறாரு. In this old age, pastor is jumping hither and thither, is running here and அது coming back. பலன் வந்தபோது முதல் அனுபவம் குதிக்கிறது. The first experience when you receive the power from God is to leap. பலனுடைய சந்தோஷத்துல குதிச்சான். So through that joy he leapt. குதிச்சவன் Once after he leaping, நின்னான். he stood. பார்த்தான். ஓ, நம்ம கால் பலன் வந்துருச்சு. Now he received strength in his legs. எதுக்குறதுக்கு? What for? குதிக்கிறதுக்கு இல்ல, Not to leap, நடக்கிறது. to walk. குதிச்சான், He leapt, நின்னா. he stood. பைபிள ஒவ்வொரு வார்த்தையை வாசித்து பாருங்க. Just read it. குதித்து எழுந்து நின்று Stood up, he walked. நடந்தான். He walked. நடந்து பாருங்க, இப்ப ரிவர்ஸ் வருது பாருங்க. முதல்ல குதிச்சானா, First he leapt, அப்புறம் நின்னானா, then he stood, அப்புறம் நடந்தானா, then he walked. அப்புறம் நிறுத்தி இருக்கு. He never stopped. நடந்து குதித்து முதல்ல Walking, குதிச்சிட்டு நடந்தான், he leapt. இப்ப நடந்து Now walking, he leapt. குதிக்கிறான். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்து உலகத்துல இந்த குதிச்சுட்டே இருக்காங்க. பெந்தகோஸ்து நடந்து குதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். Pentecostal world, they're just leaping about. இன்றைக்கு It's better for them to. பெந்தகோஸ்தே உலகத்தினுடைய ஆரவாரங்கள் வெளியே தூஷிக்கப்படுற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நடக்க இல்ல, குதி இருக்கு. The reason as to why the enjoyment of the Pentecostal world is being blasphemed is எங்க because கோயிலுக்கு வந்து பாருங்க பிரதர், they come to a இங்க church, இருந்து அங்க குதிக்கிறாங்க. jumping from here to there. துணி கிளிரே தெரியல, துணி போறது தெரியல, இருக்கிறே Garment is தெரியல, torn apart. என்ன குதிக்கிறாங்க பிரதர். Look at the way they jump about. பிரதர் அதுக்கு இல்ல பலன். Strength is not meant for that. குதிக்கிறதுக்கு இல்ல பலன் பிரதர். Strength is not meant that you may jump. நடக்கிறதுக்கு பலன். Strength is for you to walk. கர்த்தர் என்னுடைய பலன். The Lord is my strength. தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்க பண்ணினார். God made me walk in high places. பெந்தகோஸ்து உலகத்தை அறிஞ்சுக்கிடணும், குதிக்கிறதல்ல பெந்தகோஸ்து உலகம். You should understand the Pentecostal world not to jump, you got to walk. நடந்துட்டு குதித்தார்கள். Then they left. வேதம் சொல்லுது, இப்ப நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவாலயத்துக்கு வந்தான். And praising God, he came to the temple of God. ஆலயத்துக்கு எப்படி வந்தான்? How did he come to the நடந்தா temple? குதிச்சா ஆலயத்துக்கு வந்தான். He walked, he left, and then he came to the temple. வேதம் சொல்லுகிறது, Word of God says, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் முதல்ல என்னத்தை பார்த்தாங்க? what did the people look at him? என்ன பார்த்தாங்க? What did they look? தேவனை துதிக்கிறது இல்ல, Not முதல்ல that he was- நடக்கைய பார்த்தாங்க. They saw that he was walking. அவனுடைய நடக்கைய பார்த்தாங்க. They saw his இரண்டாவது அவனுடைய துதிய பார்த்தாங்க. Then they saw his praise. இப்போ அவன் தேவனை துதிக்கிறத பார்த்தா பிரமிச்சு போயிட்டாங்க. And they were amazed and astonished. யாரு துதிக்கிறது? Who is it who's praising God? பிச்சைக்காரன் துதிக்கிறாங்க. It's a beggar who's இவ்வளவு praising. நேரம் வாசல்ல கிடந்தாங்க. All along he was there at the gate. 40 வருஷம் நான் பார்த்தேங்க. 40 years I saw him with my own eyes. நான் பிச்சை போட்டேங்க. And I gave him alms. என்ன வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டாங்க. He asked me, sir, sir. அம்மா 10 பைசா கொடுமான்னு என்கிட்ட பிச்சை கேட்டாங்க. Mother, give me 10 paise. பிச்சைக்கார பயப்பு யார் ஆயிட்டான்? What about the beggar? What happened? நடந்து தேவனை துதிக்கிறான் ஐயா. He started walking about and praising God. சப்பானியாவே தேவனை துதிச்சிருந்தா யாரும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். If he is a cripple and praising God,
none would be astonished. இப்ப பலன் அடைந்தான். Now he has received the strength. நடந்தான். He walked. தேவனை துதித்தான். He started praising God. எல்லாரும் ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல. Not only people were amazed. அவன் பின்னால் அவன் எந்த பிரசங்கம் பண்ணலங்க. I do not know what preaching he made. அவனுக்கு எந்த வசனமும் தெரியாது. He never knew any verse. என்கிட்ட இயேசுவின் வல்லமை இருக்குன்னு சொல்ல தெரியாதுங்க அவனுக்கு. He never knew that he had the power of Jesus. அவன் பின்னாலே अनेகர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தார்கள். And after him many came to the temple of God. எந்த போதனை இல்லாமல், without any teaching, எந்த வசனம் இல்லாமல், without the word of God, அந்த சப்பானியாலே अनेகரை உள்ளே கொண்டு வர முடிந்தது. the cripple was able to bring many. நான் சொல்லுவேன், I would say, கிறிஸ்தவம் பெருக வேண்டுமானால், if Christianity has got increased, இன்றைக்கு ஒரு கூட்டம் தேவை. a group is needed. நடக்கையோடு துதிக்கிற ஒரு கூட்டம் தேவை. A group that would walk and leap. வெறும் துதிக்கிற கூட்டம் அல்ல. Not only praising God, நடக்கையோடு துதிக்கிற கூட்டம். they ought to walk and praise God. நடந்து துதிக்கிற கூட்டம். A group that can walk and praise God. நீங்க வேதத்தை வாசிப்பீங்கன்னா, read the word of God. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, 1 Peter 2nd chapter 12th verse. புறஜாதிகள் உங்களுடைய அக்கிரமக்காரர் என்று உங்களை தூஷிக்கிறார்கள். And the aliens are blaspheming your walk. யாரு? Who? புறஜாதிகள். It's the aliens. உங்களை அக்கிரமக்காரர் என்று தூஷிக்கிறாங்க. And the evildoers are blaspheming ஆனா you. என்னத்தை பார்த்தாங்க தெரியுமா? What did they look? உங்க நல்ல நடக்கைய பார்த்தாங்க. They saw your good walk. உங்க குட் லைஃப். They saw your good life. உங்க நல்ல நடக்கைய பார்த்து, They saw your lifestyle. அவங்க எங்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, Where did they come? சந்திப்பின் நாளிலே தேவனை சந்திக்கிறவங்களா மாறினாங்க. So they were able to meet the Lord at the day of visitation. உங்களை என்ன சொன்னாங்க? What did they tell you? அக்கிரமக்காரன்னு சொன்னவன், One who told that you were எதை evildoers. பார்த்தான்னு சொன்னா, What did he see? உங்க நல்ல நடக்கைய பார்த்து. He saw your good walk of life. நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 Peter 3rd chapter 14th verse. உங்களை தூஷிக்கிறவர்கள், Those who blaspheme you, உங்கள் நற்கிரியைகளை கண்டு, having seen your good works, அவங்க மனம் திரும்பினாங்க, they repented கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க, and they accepted the ஒரு Lord. காலம் உங்களை தூஷித்தாங்க. Once they blasphemed அவங்க you, என்ன பார்த்தாங்க தெரியுமா? what did they look? your life, உங்க This- வாழ்க்கையை பார்த்தாங்க. They saw your lifestyle. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுகிறது, 1 Peter 3rd chapter first 2 ஒரு verses. ரட்சிக்கப்பட்ட மனைவி, A wife has been saved. ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவ புருஷன் இருப்பானானால், If she has an unsaved அவன் husband, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன், he does not obey the word. வசனத்தை நம்பாதவன், One who does not trust. ஆனா அவன் என்னத்தை பார்க்கறான்னு சொன்னா, What would he look at? உங்களுடைய கற்புள்ள நடக்கையை அவன் பார்த்து, He would look at your chaste conversation போதனை இன்றி, and without any teaching. போதனை இன்றி, Without teaching. உங்கள் நடக்கையினாலே அவன் ரட்சிக்கப்படுவான். Looking at your conversation, he would be saved. தேவன் ரட்சிக்கிறதுக்கு பல வழி வச்சிருக்கிறார். Many ways God has kept to save ஒன்று a man. அற்பமாய் தோன்றுகிற, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், A message that would appear to be insane and mad. இன்னொன்று Secondly, தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நடக்கை. and the lifestyle of the children of God who accepted God. உங்கள் அண்டை வீட்டார் நடக்கையை பார்க்கிறார். They look at your walk of life. அவங்க சொல்றாங்க, They said, பிரதர், இந்த பையன் எங்க தெருவிலேயே பிறந்தவன். "Brother, this boy was born in our street. இந்த பையனை தெருவிலே நாங்க பார்த்தோம். We saw him in the street. 1ஆம் நம்பர் ரோகு. He is a rogue number 1. ஆனா Yet, இப்ப இந்த பையன் மாறிட்டாங்க. but this boy has changed. எப்படி மாறினான்னு தெரியலங்க. I do not know how he has changed. எப்படியோ மாறிட்டாங்க. Somehow he has changed. இந்த பயலா இப்படி மாறிட்டான். Whether is it this boy that has been changed? எங்க தெருவுல கச்சிக்கிற சிங்கம் மாதிரி இருந்தாங்க. He was even like a roaring lion in our street. ஆட்டுக்குட்டி மாதிரி மாறிட்டாங்க. Now he has become as soft as a lamb. ஐயோ, எங்க தெருவுல குழாயில தண்ணி வருதுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த அம்மா சத்தம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. We can understand how the waters come, the tap, through the shouting of that mother. ஐயோ, குழாயடியில அந்த அம்மா போட்ட சத்தம். Looking at the voice, raised voice of the mother. இப்போ அந்த அம்மா வீட்டுல இருக்கிறாளா இல்ல கூட தெரியலங்க. Now we do not know whether she's there in that house. மாறியே போயிட்டாங்கங்க. So God stank. எல்லாம் மாறிடுச்சு. And everything has changed. ஆனா அன்றைக்கு என்ன மாறிச்சுன்னா, You know what has changed? ட்ரெஸ் மாறிடுச்சு, The dress got changed.
சினிமா கோட்டைக்கு போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டாங்க. So they used to go to the cinema theater. சண்டே எங்கே போனோம்? சினிமா கோட்டை ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ. First show, second. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ். Now first service, second service, third service. 3 சர்வீஸ் பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. There are people who ரொம்ப சந்தோஷம். 3 சர்வீஸ் பார்த்தேன். ஒரு சர்வீஸுக்கு வந்து பார்த்தேன், செகண்ட் சர்வீஸ் அங்கே வந்து பார்த்தேன், 3வது சர்வீஸ் லைவ்ல பார்த்துட்டேன். So 3 சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணியாச்சு. they have attended all the services. ட்ரெஸ் மாறியாச்சு, சினிமா கோட்டங்க மாதிரி கோயிலுக்கு வந்துருச்சு. இப்போ எதுவுமே இல்லை பிரதர். Nothing is there. ஆனா என்ன மாறலன்னா, What has not changed? நம்ம நடக்கதாங்க மாறல. It's a lifestyle that has not changed. அதனால தான் நம்ம தெருவை நம்ம ரட்சிக்க முடியல. That's why we are not நம்முடைய able to. நண்பர்களை ரட்சிக்க முடியல. We are not able to save our friends. நம்ம பின்பற்றி வர நம்முடைய துதி கர்த்தருக்கு மகிமையா மாற முடியல. Our praises does not turn to glorify God. அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். I have told you often. இருந்தாலும் சொல்றேன். Yet I repeat. ஒரு முறை Once ஒரு அம்மா வந்து ஒரு பாஸ்டர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணாங்க. a certain mother complained to the pastor, not here. அமெரிக்கா நாட்டில். It was in US. பாஸ்டர், Pastor, நான் அவருக்கா ரொம்ப ஜெபம் பண்றேன். I pray a lot for him. எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன். Several days I fasted. அந்த மனுஷன் குடிய விடவே மாட்டான். That man has not stopped. பயங்கர குடிகாரனா இருக்கான். He is addicted to liquor. நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Please pray for him, அவர் pastor. எப்படியாவது ரட்சிக்கப்படணும். Somehow he has got to be saved. சரிம்மா, நான் அவருக்கு I said, ஜெபிக்கிறேன். உங்க ஹஸ்பண்டை நான் பார்க்கிறேன். I consider, look at your husband. எப்படியோ அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி Somehow he got the friendship, அவர் அவரோட தனியா கூட்டு போய் took him apart, ஆண்டவரை பற்றி மன உருக பேசினார். and spoke compassionately about the Lord. இந்த மனுஷன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தான். This man was listening ardently. ரொம்ப அமைதியாக கேட்டான். He was very silent. கேட்டுட்டு கடைசியா நம்ம ஜெபம் பண்ணோமான்னு கேட்டா, So shall we pray if you have? பாஸ்டர் வெயிட். He said, Pastor, wait. நீங்க சொல்றீங்களா ஒரு இயேசு, You speak about a Jesus. அந்த இயேசுவும் எங்க மனைவி மேரி இருக்காளே, அவ ஒரு இயேசு கும்பிடுறான். My wife Mary is worshipping in Jesus. அந்த இயேசு ஒரே இயேசுவான்னு கேட்டான். Whether these Jesus are one and the same. நீங்க சொல்ற இயேசு, The Jesus that you speak என் about. மனைவி சொல்ற இயேசு ஒரே இயேசுவான். The Jesus that my wife speaks. அவர் சொன்னாரு, ஒரே இயேசுங்க. It is only the one and the அந்த same. இயேசு ஒரே இயேசு தான். That Jesus is உடனே எழும்பிட்டான். immediately got அப்ப up. எனக்கு அந்த இயேசு வேணாம். He said, I don't need that Jesus. அந்த இயேசு எனக்கு வேண்டாங்க. I don't need that Jesus, Pastor. என்னன்னு சொன்னான். You know what? நான் குடிகாரன் ஆனதே அந்த மேரியால தான். I became a drunkard because of that Mary. நான் நல்லா இருந்தேங்க. I was ஓயாத சண்டை. because of வீட்டுக்குள்ளே போக முடியாது. cannot enter the அவ சண்டைய பார்த்து பார்த்து நான் வெறுத்து போய் குடிகாரனா மாறிட்டேன். I despised a quarrel and became an addict. பாஸ்டருக்கு விளங்கிச்சு. Pastor understood pretty well. கூப்பிட்டாரு. Called his wife. உன் புருஷனை குடிகாரனை ஆக்குறது தெரியுமா? நீதான். You are the cause. You made him a drunkard. இந்த வேத வசனம் அவனை கிரியை செய்ய முடியாம போன காரணம் என்ன தெரியுமா? The reason that the word of God was not able to work. தேவ வார்த்தைக்கு மேல உன்னுடைய வார்த்தை தான் அவனோட இருதயத்தை கெடுத்துருச்சு. Above the word of God, it was your word, your conversation that spoiled his heart. அவள் அழுதாள். She wept. கண்ணீர் வடித்தாள். She cried. தேவ சமூகத்தில் போய் இந்த குற்றத்தை உணர்ந்தாள். She realized and repented. கர்த்தரை பார்த்தவள் கதறினாள். Looking at the Lord, she cried. ஆண்டவரே என்னை மாற்றும். என் புருஷனை மாத்துறதுக்கு முன்னால என்ன மாற்றும்? Lord, change me before changing my என்ன life. சரியாக்கும் ஆண்டவரே? Lord, rectify me. என் வாயை சரியாக்கும். Control my என் tongue. புத்தியை சரியாக்கும். Control my nature. அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened next day? வழக்கம் போல ஃபுல் தண்ணியில வந்தான். So he was fully drunk the next day. ஆடி ஆடி உள்ள வந்தான். Stumbling and coming in. அந்த அம்மா அவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தாலும் ஒரு ஃப்ளவர் பாட். It seems the mother of Mary gave her the flower pot. ரொம்ப பத்திரமா நடுகால்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. And she kept it in the middle of the இவர் flower. அன்னைக்கு தண்ணி போட்டு அப்படியே வந்தாரு பாருங்க. This man was fully drunk. He entered the pot. எப்படியோ கைப்பட்டு ஃப்ளவர் பாட் கீழே விழுந்துச்சு. Somehow he stumbled over the flower pot and it fell. இந்த அம்மா ஹால்ல உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிட்டு உட்கார்ந்திருக்கு. And this lady was reading the Bible in the hall. பாட்டு கீழே விழுந்து உடஞ்ச உடனே யோசித்தான், இன்றைக்கு நம்ம வீட்டுல தீபாவளி தான். When the pot came crashing down, he thought he had சண்டை. Without anything, she used to quarrel. இன்றைக்கு வேணுமா? Now, should we ask about it? ஃப்ளவர் பாட்டு கீழே விழுந்த உடனே பைபிள் வாசிக்கிட்டு இருந்த மேரி எழுதி பார்த்தா. Mary, who was reading the Bible, looked up.
ஃப்ளவர் பாட்டு கீழே இருக்கு. The flower pot is. புருஷன் முடிச்சுட்டு நிற்கிறான். And the husband is stunned. பைபிளை மூடி வச்சுட்டு வேகமாக வந்தாளா. She closed the Bible and came. My dear darling. And so she said so. அந்த நாட்டில் வேறெல்லாம் பண்ணுவாங்க. வேகமாக வந்தா. So she came swiftly. Come. இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. He had a doubt. இவள் வெளியே போய் டோர் நம்பரை பார்த்தா. He went and checked the door number. என்னடா நம்ம வீட்டு தான் வந்தவா இல்ல Whether we have entered the proper house, the correct house. வேற வீடு மாறிட்டோமா வந்து பார்த்தா வீட்டு நம்பர் கேட்டா. So the house number was correct. உள்ள வந்து கேட்டாரா. Came inside and asked. நீ என்னுடைய மனைவி மேரிதானா? ஏன்னா இவன் வெறியில இருக்கிறான், குடி போதையில இருக்கான். நீ என்னுடைய மனைவி மேரிதானா? Whether you're my wife Mary. Darling, நான் தான் உங்க மேரி. And she answered so sweetly, darling, I'm your wife Mary. ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா? Would you like to have some apple juice? ஜூஸ் வச்சிருக்கேன். I kept juice for you. கண்ணை நம்ப முடியல. என்னடா I started rolling out. நம்ம மனைவிட்ட ஜீவே காலத்திலே கேட்டது இல்லையே. என்ன நடந்துச்சுன்னு கேட்டான். You know what happened? கதை சொல்லலங்க. I'm not telling a story. உண்மை சம்பவம். It's a real life. என்ன சொன்னா தெரியுமா? You know what he said? நேற்றைக்கு ராத்திரி Yesterday night, நான் ஜெபம் பண்ணேன். I prayed. இயேசு என் உள்ளத்துல வந்தாரு. Jesus came into my heart. என் உள்ளத்தை மாத்திட்டாரு. And has changed my heart. என் கோபத்தெல்லாம் மாத்திட்டாரு. Has removed my temper. நடந்த உண்மை என்ன தெரியுமா? You know the truth? சாஷ்டாங்கமாய் மனைவி காலில் விழுந்தான். He fell prostrate at the அவன் feet சொன்னானா and said, இவ்வளவு பயங்கரமான கோபத்தை அந்த இயேசுவால மாற்ற முடியும்னா என் குடியை அவர் தான் மாற்ற முடியும்னு சொன்னான். if Jesus could control your nasty temper, Jesus can control சண்டக்காரிய ஆண்டவர் வந்து மாத்திட்டார்னா, if God could change a quarrelsome wife, என்ன அவர் தான் மாற்ற முடியும். God alone can change me. நான் சொல்லுவேன், I would say, பெரிய கொலைகாரனை ஆண்டவர் மாத்திட்டாரு. God changed a murderer. நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கறாங்க. People surrounding us look at us. அவனையே கர்த்தர் மாத்திட்டாருன்னா என்ன மாத்திடுவாரு? If God has changed him, would he not change me? இன்னைக்கு ஏன் ஆண்டவர் வசனம் மாற்ற முடியலன்னு சொன்னா, Why the word of God is not able to change others? நீங்களும் நானும் இன்னும் மாற வேண்டிய இடத்துல மாறல. You and I have not changed the place. நம்முடைய நடக்கை மாறல. Our lifestyle has not changed. உலகம் பார்க்கிறது நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அல்ல. The world is not looking at the blessing that you ஆண்டவர் give. சேத்திலிருந்து எடுத்தார். God lifted you up from the miry pit உயரத்துல வைத்தார் and has set you on high. இன்னைக்கு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு, The world says, கர்த்தர் எங்களை தாழ்மையிலிருந்து எடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். the Lord has lifted us and has blessed us. அவன் சொல்லுவான், யோ நீ என்னையா சொல்றது, நான் திருப்பதிக்கு போனேன், அங்க போய் முடிய கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரே ஆசீர்வாதம். அவன் சொல்றான் எனக்கு. And he says he went to Tirupati, he gave his and therefore he received. நம்மை விட அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். Not we, but they are being blessed. திருடர்களுடைய கூடாரத்திலே செல்வம் உண்டு. Wealth is there in the tabernacle of a thief. நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை சொல்லி ஜனங்களை மீட்க முடியாது. Speaking about the worldly blessings, you cannot redeem the people. நம்மை விட உலகம் ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருக்கு. The world is being blessed more than what we are. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. இன்னைக்கு சுருக்கமா சொல்லிடுறாங்க, பிரதர் ஒரு முறை இஸ்ரேல் போயிட்டு வாங்க பிரதர், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் வந்துருமா? So if you give 1 lakh, where the blessings would come? ஆசீர்வாதம் வரும், ஆத்மா வராது. You would receive blessings, souls would not come. நமக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல, Not சோல். blessings. We need souls. சோல். Souls. கிறிஸ்தவம் ஆசீர்வாதத்தில் இல்ல. Christianity is not in blessing. கிறிஸ்தவம் அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார். Christians will shine as stars, having brought many into உங்கள் the மேல் light. என் மேல் விழுந்த கடமை என்னவென்று கேட்டார், What about the responsibility that has fallen on you and me? தேவன் என்னை ரட்சித்தது உண்மையானால், If it is true that God has saved me, என்னை மீட்டது if உண்மையானால், it is true that He has redeemed, பாடுகிற என்னை ஜனங்கள் பார்க்கிறார்கள். so what does the people என்னுடைய look at? பாடுகிற பாட்டை அல்ல, Not the song that I sing. என்னை ஜனங்கள் பார்க்கிறார். People look at me. என் நடக்கை மாறி இருக்கிறதா? Whether my lifestyle has changed. என் நடக்கை மாறி நான் பாடுவேன் ஆனால், If my lifestyle has changed and அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவார். many would fear and trust in the Lord. ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. May the Spirit of God open the eyes of understanding. நாம குதிக்கிற கிறிஸ்தவங்கள வேண்டாம்.
Not as Christians who would leap. நம்ம கை தட்டுற கிறிஸ்தவங்களா வேண்டாம். Not as Christians who would clap a hand. ஆரவாரிக்கிற கிறிஸ்தவங்களா வேண்டாம். Not Christians who would நல் நடக்கையினாலே கிறிஸ்துவை காண்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருப்போம். Let us be Christians in a good walk of life. இன்றைக்கு உலகம் இந்த நடக்கையை தள்ளிவிட்டு குதியிலே சந்தோஷப்பட்டாங்க. The world has rejected the walk of life and they rejoice in leaping and dancing. நான் எல்லா பயத்தோடு சொல்வேன். With all fear I tell you. தப்பா விளங்கிக் கொள்ளக்கூடாது. Please do not misunderstand. கடைசி நாளிலே in the last day மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I would pour out my spirit on all flesh. கடைசி நாளிலே என்ன செய்ய நடக்கும்னா what would he do in the last days? யார் மேல ஊற்றுவார்? On whom would he pour the spirit? மாமிசமான யாவர் மேலும். On all flesh. ஆனா உண்மையான ஆவி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு. But who would receive the true spirit? தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆவியை கொடுத்தார். God gave the ஆனா கடைசி நாளிலே ஆவி எங்க ஊற்றப்படும்னு கேட்டீங்கன்னா in the last day where the spirit முற்றிலும் மாம்சமா இருக்கிறான் அவன் மேல ஆவி இறங்குது. the spirit would come upon all flesh. ஆவியில துள்றான் வாழ்க்கை மாமிசம். So the life he rejoices in spirit but life ஆவியில நிறைஞ்சேன்னு சொல்றான் வாழ்க்கை மாமிசம். he says he's filled in spirit but life is in flesh. வேதம் சொல்லுகிறது the word of God says ஆதியிலே தேவன் இந்த பூமியை பார்த்தபோது in the beginning when God saw the heaven and earth ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் it was without form and void. ஜலத்தின் மேல் ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார். And the spirit of God was moving upon the water. ஆழத்திலே இருள் இருந்தது. And there was darkness in the deep. எங்கே இருள் இருந்தது? Where was darkness? தேவன் அசைவாடுகிற இடத்திலே ஆழத்திலே இருள். When even the spirit of God was moving about, there was darkness in the deep. வாழ்க்கையிலே தேவன் அசைவாடுகிறார். So the spirit of God is moving in the life உள்ளம் இருள் அடைந்து கிடக்கிறது. But your depth is filled with darkness. உள்ளத்திலே பகைகள், உள்ளத்திலே வைராக்கியங்கள், உள்ளத்திலே விரோதங்கள், உள்ளத்திலே கோபங்கள், உள்ளத்திலே எரிச்சல்கள், likewise jealousy. ஆனால் வாயிலே அந்நிய பாஷை. But tongues in நடனமாடுகிறார்கள், குதிக்கிறார்கள், dance and they jump about. நான் சொல்வேன் அருமையான கர்த்தருடையவர்களே, say dear children of God, இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். This is a sign of the last days. தேவன் கடைசி இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் மாமிசமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுமே. And the sign in the last days God will pour his spirit on all flesh. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அன்றைக்கு that day மனம் திரும்பி one who would repent, ஞானஸ்நானம் பெற்று, having received baptism, தங்கள் பாவ மன்னிப்பை பெற்று, having received the remission of sins, தங்களுடைய எல்லா காரியங்களை விட்டு விலகினவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். having separated themselves from everything, they received the anointing. இன்றைக்கு எல்லாரும் மேல அபிஷேகம். So now anointing is on. 1 2 3 4 speak in tongues. So even with the saying numbering of 1 2 3 4 they fill in tongues. பிரதர், இது மந்திர ஆவி இல்ல, இது பரிசுத்த ஆவி. It's not a magical spirit, it's a Holy Spirit. அவர் யார்? Who see? அவர் வரும்போது when he comes, பாவத்தை குறித்தும், regarding sin, நீதியை குறித்தும், regarding justice, நியாய தீர்ப்பை குறித்தும், regarding judgment, கண்டித்து உணர்த்துவார். he would exhort you and rectify. அபிஷேகம் பெற்றீங்க, அந்நிய பாஷை பேசுறேன் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில இல்லன்னா அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. If you receive anointing and speak in tongues, if you do not have this experience, அபிஷேகம் என்ன செய்யும்? what about the anointing? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும். It would exhort you regarding the sin that is in உன்னுடைய you. உணர்வு கிரியை செய்யும். Your feelings would start working. பாவம், sin, நீதி, justice, இனி வருகிற நியாய தீர்ப்பு, and the judgment that would come about. நான் சொல்லுவேன், இன்னைக்கு வாலிபர் கேக்குறாங்க, இது செய்யலாமா? Young men ask whether we can do this or that. இப்படி உடுக்க கூடாதா? Can we not dress likewise? லவ் பண்ணலாமா, லவ் பண்ண கூடாதா? Whether we can love or not. இது பாஸ்டர் கேட்காத. Please do not ask a pastor. நீ பெற்ற அபிஷேகம் இருக்குல்ல, you have received the anointing. உணர்வு இருக்கா உடம்புல? Do you have the feeling that you சொன்னா உனக்கு சொரணை இருக்கா? do you have any feeling? அந்த சொரணை இருந்தா, if you have any feeling, ஆவியானவர் உணர்த்துவார். the spirit of God would make you realize செய்யற சரியா, whether what you do is correct, சரியில்லையா, whether it's not right, இது கரெக்ட்டா, whether it's correct. அந்த ஆவியானவர் உன்னை உணர்த்தாம நீ வாயில மட்டும் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன்னா நீ பெற்ற அபிஷேகத்தை தயவு செய்து கவனிச்சுக்க. If the spirit of God would not make you realize, and you should consider the anointing. உண்மையான அபிஷேகம் ஒருவனுக்கு உணர்வை உண்டாக்கும்.
The real anointing will bring about a repentance. அது பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல. Not only it gives strength, அது உணர்வை கொடுக்கும். it brings about a realization. உன்னை சீர்திருத்தும். It would rectify you. உன்னை சரிபடுத்தும். It would correct you. அந்த நடக்கையிலே உன்னை மகிழ பண்ணும். And in that walk it would make you rejoice. அநேகரை கர்த்தரை நடத்தும். And it would lead many unto the Lord. ஆகையினாலே Therefore, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், we the children of God, வெறும் குதித்தலிலே துதித்தலிலே நாம் மகிழ்ந்து விடாதபடி, we should not rejoice in dancing and leaping. ஆவியானவரே, Spirit of God, என்ன நடக்கே காட்டச்சு. Lord, rectify my ஒரு walk. பரிசுத்தவான் பாடுவார், பாவிகட்கு ஓமாது அன்பை என் நடையால் காட்ட செய்யோ, கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல ஆவி செய்யோ. சொல்லுங்க, பாவிகட்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யோ, கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை போரில் வெல்ல ஆவி செய்யோ. பேசோம் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்தே தாரேன் எனதெல்லாம், மீட்பாரே வல்லமை தந்தீரும். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்தே தாரேன் எனதெல்லாம், மீட்பாரே வல்லமை தந்தீரும். பேசோம் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். உண்மையா Truly, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கதறுவோம். let us cry unto the Lord every day. ஆண்டவரே, Lord, என் வார்த்தையை காட்டிலும் more than my words, என்னுடைய வாழ்க்கையினால் நான் உலகத்துக்கு இயேசுவை காட்டட்டும். so through my work, let my show Jesus. என்னுடைய குடும்பத்தில், In my family, என்னுடைய வேலை ஸ்தலத்தில், in my work spot, என்னுடைய காலேஜில், in my college, என்னுடைய நண்பர் மத்தியில், amidst my friends, என் நடக்கையை பார்க்க விரும்புகிற ஒவ்வொரு மத்தியில் amidst those who would observe my இயேசுவின் life, வசனத்தை அல்ல,
not the words of Jesus. இயேசுவின் நடக்கையை காட்டி எனக்கு உதவிச்சு. Help me to show the walk of Jesus. நாம் அப்படி துதிப்போமானால் If we praise God like that, பாவிகள் கர்த்தரண்டை திரும்புவார்கள். so the sinners will turn unto the Lord. இரண்டாவதாக Secondly, நம்முடைய பாட்டு எப்படி இருக்க வேண்டும்? how about your song? 2 நாளாகமம் 2 Chronicles 2 Chronicles 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. verse 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களில் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க இந்த 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் யோசபாத்தினுடைய பிரேயர் ஜெபம். 2 Chronicles 26 onwards you find the prayer of Jehoshaphat. இது எப்போ ஜெபம் பண்றாருன்னா, When does he pray? யோசபாத் ராஜா ஒரு செய்தி கேள்விப்படுறார். The king hears about a news. உனக்கு விரோதமாக மோவாபியர், The Moabites, அம்மோனியர், Ammonites, சேயீர் தேசத்தார் and from ஒரு cities, பெரிய சேனையோடு உனக்கு விரோதமா வர்றாங்க. with a great army they come against you. உடனே இந்த மனுஷன் பயந்துட்டாரு. Immediately this man got scared. யோசபாத் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன். Jehoshaphat was a man who loved the Lord. தேவனுடைய வழியில உற்சாகமா இருக்கிற ஒரு மனுஷன். One who walked cheerfully in the ways of God. கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன். One who sought the Lord. இப்போ வாழ்க்கையில பயந்து போயிட்டாரு. Now he's scared in his life. பயந்த உடனே When he got scared, ஜெபம் பண்ற, ஆண்டவரே he started praying. நான் என்ன செய்யணும்? Lord, what am I to do? நீர் மனுஷன் மேற்கொள்ள விடாதீரும். Let not men overcome us. எங்களை துரத்தி விட வர்றாங்க. They are coming to chase us. நீர் வல்லவர். Thou art powerful. உம்மால எல்லாம் செய்ய முடியும். Everything is possible with you. அவர் ஜெபம் பண்றார். He prays. ஜெபம் பண்ண உடனே When he prayed, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு God heard his prayer, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். sent a prophet. God's word. It's the word of God. உண்மையாய் தேவனை தேடுகிற மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. For a man who truly seeks the Lord God, the word of God is there. பிரச்சனைக்கு நேரே கர்த்தருடைய வசனம் வருகிறது. Word of God comes even. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான். He says 20ஆம் அதிகாரத்திலே in chapter 20, 15ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. verse 15, சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த திரளான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. 17ஆம் வசனத்திலே இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். said, stand still, see the salvation of the Lord of Judah and Jerusalem. Fear not, nor be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணல. I never preached for 2 hours. என்ன மாதிரி அதிக பிரசங்கம் இல்லை அந்த ஆளு. ஷார்ட் மெசேஜ். He gave a short message. என்ன மெசேஜ் கொடுத்தாரு? What was the message he gave? பயப்படாதீங்க, Do not fear, கலங்காதீங்க, do not be dismayed. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். The Lord shall wage war. தரித்து நில்லுங்கள், Stand still, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். and God will give you the victory. இந்த மாதிரி எத்தனை பிரசங்கம் நீங்க கேட்டிருக்கீங்க? Oh, how many messages you have heard likewise? மாசம் மாசம் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வீட்டில் சுற்றி மாட்டிருக்கோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. வீட்டில் வசனம் ஃபுல்லா தான். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. We have decorated our house with all these verses. பயம் போச்சா? With the fears departed. பாஸ்டர் இன்னைக்கு பயப்படாதே மகளே, கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிரதர், ஒர்ஷிப்பில் பாஸ்டர் நடத்தும் போது என்கிட்ட தான் பேசினார் பிரதர். நான் ரொம்ப பயந்து போய் வந்தேன். வீட்டுக்கு போச்சுல. Pastor, I came with fear, but whether the fear has 40 வருஷம் விசுவாசிக்கு பயம் போச்சா? whether a believer 40 years ஒரே செய்தாங்க கேட்டான். he heard பயப்படாதே, கலங்காதே, do not be கர்த்தர் afraid, do உன்னோடு not be இருக்கிறார். dismayed. The Lord is with you. இந்த யுத்தத்தை தேவன் பண்ணுவார். And the Lord would wage war for you. நீங்கள் சும்மா நில்லுங்க. Stand still. நீங்க சும்மா நில்லுங்க. Stand still. கர்த்தர் ஜெயத்தை தருவார். And the Lord will grant you victory. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சாயா? Just believe the word of God. அதனால என்ன பண்ணான் தெரியுமா? You know what he did? எதிரியை பார்த்து பயந்தான்.
ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே வந்தபோது when he received the word of God, அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, what did he say? ஜனங்களை கூப்பிட்டாரு. Call the people. கூப்பிட்டு 20ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 20, யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். So the king said, believe in the Lord your God, so shall he be established. Believe his prophets, so shall he prosper. யாரை நம்பணும்? Whom should they trust? தேவனை நம்பு. They should trust God. தேவன் சொன்ன வார்த்தையை நம்பு. Trust the word that God spoke. நம்புனேனா, if you would believe, நீ ஜெயம் பெறுவாய். you would prosper. நீ ஜெயம் பெறுவாய். You would receive victory. இப்ப யுத்தாயத்தை கீழ போட்டான். Now they have dropped. இப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் நம்பினான். He trusted the Lord God. எதிரிகளுடைய பாளையம் எங்க இருக்கு? What about the camp of the enemy? முன்னால யாரை அனுப்புனான் தெரியுமா? Whom did he send? பாடுகிறவங்களை கூப்பிட்டான். He sent the singers. எதிரிகள் பயங்கர ஆயுதத்தோடு எதிரே வருகிறார்கள். And the enemy is coming with great weapons. பட் இவன் ஆயுதம் தரிச்சவங்களை அனுப்பாம, not sending, பாட்டு பாடுகிறவர்களை அனுப்பினான். he sent the singers ahead. நீங்க வாசித்தீங்கன்னா, if you read, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, when they began to sing and to praise the Lord, யுத்தம் எங்க தெரியுமா நடந்துச்சு? where was a war? இவன் கண்ணு பார்த்தது எதிரில உள்ள சத்துரு. He saw the enemy. ஆனா ஒரு கூட்டம் சத்துரு இவன் பார்க்காம இவனுக்கு பதிவு இருக்கிறார்கள். The other group of enemy, they set an ambush. ரெண்டு விதமான சத்துரு இருக்கிறான். There are two kinds of enemies. ஒன்னு உங்களை எதிர்த்து வருகிற சத்துரு. The enemy that comes ahead of அவனோட யுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி. It's very easy to conquer him. ஆனா இன்னொரு சத்துரு பதிவு இருக்கிறான். But there's another adversary who has set an ambush. உங்க கூடவே இருக்கிறான். He's there with you. உங்களோடவே சாப்பிடுறான். He dines with you. உங்களோடவே அப்பம் புசிக்கிறான். He eats with you. உங்களை வாழ்த்திக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறான். And he praises you. ஆனா உன்னை எப்ப கால வாரணும்னு காத்திருக்கான். But he's just waiting to throw you. சத்துருக்கள் ரெண்டு கூட்டத்தார். There are two groups of enemies. ஒன்று எதிர்த்து வருகிறவர்கள், one who would rebel, இன்னொன்று பதிவு இருக்கிறவர்கள். the other who would set an ambush. இவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, started singing the song, ஆண்டவர் எங்க கிரியை செய்ய தெரியுமா? where did the Lord work? இவர்கள் அறியாத பதிவு இருந்தார்களே, those who set an ambush, அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி, they rose against ஒருவரை ஒருவர் வெட்டினார். and they smote each other, அழிந்தார்கள். and they were destroyed. ஒரு ஆயுத பலம் இல்லாமல், without any weapon, ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், without shedding a blood, ஒரு யுத்தம் பண்ணாமல், without waging the war, பாட்டினாலே ஜெயத்தை எடுத்தார்கள். even through songs they were able to, பாட்டினாலே எதிரிகளை அழித்தார்கள். they were able to destroy the enemy through songs. என்ன பாட்டு? What was the song? கர்த்தரை நம்பினாங்க. They trusted the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. They trusted the word of God. பிரதர், நம்ம ராகத்துக்கு பாடுறோமா? Whether we sing for பாடுற music, பாட்டை நம்ம விசுவாசிக்கிறோமா? or whether we believe the song that we sing. நீங்க பாட்டை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe the song that we sing? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். I ask you. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். You do sing. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை என்ன செய்வேன்? I would praise my God morning and night. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, எனக்காக யார் செய்தே மோடிப்பா, என் கர்த்தர் வாக்கு மாறிடார், எனக்காக யார் செய்தே மோடிப்பா, என் கர்த்தர் வாக்கு மாறிடார், தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார், தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். ரொம்ப நல்லது. கோரஸ் ரொம்ப அழகா பாடிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? What about the Lord? What would he do for you? வார்த்தை சொல்லுங்க. எனக்காக யாவையும், the Lord would do everything தமது பக்தர்களுடைய விருப்பம் யாவையும் according to the desires of his saints. நீங்க நம்புறீங்களா? Do you believe? எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe? அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். I tell you one thing. இந்த ரூத் இருக்கா பாருங்க. Look at Ruth. ரூத்தை மாமியார் கூப்பிட்டா. And the mother-in-law called Ruth. நான் சொல்றபடி செய்யுன்னு சொன்னான்.
She asked him to do according to her sayings. அவ செய்துட்டு வந்தா. And she did according. அவ சொன்னா, She said, அந்த போவாஸ் உனக்காக செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் அமைதியா இருக்க மாட்டான். ஆனா நீ till எப்படி the time Boaz completes his work, he will not remain silent. நீ எப்படி இருக்கணும்? How about you? நீ அமைதியா இரு. You be silent. நீ குட்டி போட போன மாதிரி லெட்டர் வந்தா, போஸ்ட் வரதா, With the post or letters coming. போவாஸ் வரானா, வேலைக்காரன் வரானா, வேலைக்காரி வரானா, செய்தி வருதா, With நீ any கம்முனு உட்கார்ந்துரு, அடகாக்கிற கோழி மாதிரி. just sit quietly. விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? What about faith? கர்த்தரை நம்புகிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். Believes would not make haste. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துறேன்யா, I have surrendered to the Lord. என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரியா. My Lord is able to fulfill the desire. எனக்காக தேவன் அதான் சொல்லி இருக்கு, நீ கர்த்தரை நம்புனா நில்லு. If you trust the Lord, stand. அங்க நில்லு. Stand still. ஜெயம் உன்னை தேடி வரும். And the victory will follow you. நம்ம ஏதாவது செய்யணும்ல, நம்மளே சும்மா உட்கார்ந்தா எப்படி? So if you sit quiet, how is it possible, brother? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. நான் ஒப்பு கொடுத்துட்டேன். And I have surrendered. நீங்க உண்மையா விசுவாசிக்கிறது உண்டான, If you truly believe, நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா உட்காருங்க. just surrender and sit quiet. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடியும். The Lord would do everything for you. நீங்க தப்பா விளங்கிக்காதீங்க, நல்லதை எடுத்துக்கங்க, தப்பை விட்டுருங்க. Take the good things and leave the bad. நான் சொல்றதெல்லாம் ஏன் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். I'm telling you முன்னாலே சொல்லியிருக்கேன். I'm telling you my own. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பயங்கர பாவங்கள், 2 பாவத்துல ரொம்ப இருந்தேன். So I was a sinner before I was saved. ஒன்று செயின் ஸ்மோக்கர், I was a chain smoker. இன்னொன்று பயங்கர சினிமா பைத்தியம். And I was sinny. இந்த ரெண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நான் இருந்தேன். I was crazy and I was extreme in both. அப்போ Those days. அதோட விட்டுட்டேன். And I left it. ஆனா நீங்க நிறைய பேர் ஒளிச்சு பார்க்குறீங்க தெரியும். I know you cover yourself and கர்த்தருடைய நாமத்துக்கு நிறைய விசுவாசி வீடெல்லாம் முன்னால வாரத்துக்கு சினிமா கொட்டாரே பார்த்தாங்க. இப்போ டெய்லி 4 சினிமா, விஜய் டிவி, சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவி, எல்லா டிவிலையும் சினிமா உங்க வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. உட்கார்ந்து கை தட்டி பார்த்துக்கிட்டு. So cinema has come into your house. அவங்களுக்கு நான் சொல்றேன் புரியாது. You cannot understand what I say. Tell you. நான் பைத்தியம்னு சொன்னா சினிமா பைத்தியங்க. I was mad after cinemas. ஒரு சினிமா பார்த்தனா, if I look at a cinema, அதுல இருக்கிற வசனம், the lyrics, அதுல இருக்கிற பாட்டு, the song, மனப்பாடமா படிக்கிறதை பார்ப்பேன். to the time I memorize it, I would look. சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடமா பாடுவேன். So I could recite those songs. முன்னால சினிமா வசனத்தை மனப்பாடம் பண்ணேன், இப்போ பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்றேன். Those days I used to recite those songs, but now முன்னால சினிமா பாட்டை நான் வந்து மனப்பாடம் பண்ணேன். I memorized the cine songs. இப்போ நான் கர்த்தருடைய பாட்டை மனப்பாடம் பண்றேன். Now I am memorizing the songs of the Lord. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு After I got இந்த saved, சினிமா பாட்டுகளை என் மண்டையில இருந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். I struggled to remove all those songs from my. கம்ப்யூட்டர் எரஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். I struggled to erase the computer in my. ஆனா சிலது திரும்பி ஞாபகத்துல வந்துருது. But some do remember that. நான் பாவத்துல வாழ்ந்த போது When I was living in sin, நான் 30 பைசா கொடுத்து தர டிக்கெட் தாங்க பார்த்தேன். so 30 paise I used to pay for the ticket. வறுமைன்னா நான் இருந்த வறுமையில நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. I think none would have gone through the poverty that I was in. சரியான ஆகாரம் இல்ல, No proper food, சரியான வஸ்திரம் இல்ல, no proper garments, கடுமையான உழைப்பு, heavy toil, கடுமையா வேலை வாங்குனாங்க. heavy work. அப்போ ரொம்ப மன சஞ்சலமா இருக்கும்போது நான் ஒரு பாட்டு பாடுவேன். தயவுசெய்து நீங்க பாடிடாதீங்க. When I was weary in spirit. பாஸ்ட் கத்து கொடுத்தா இது கீர்த்தனையில இல்ல, Prophecy or anything. இது பாம்பாலையில அட்டவளை தேடாதீங்க. So பாட்டு பாடுவேன். எங்களுக்கும் காலம் வரும். so we too, காலம் வந்தால் when time comes, நம்ம ஆளுங்க இருக்காங்க. பாமால பாட்டு பாடினா முழிக்கிறாங்க, கண்ணதாச பாட்டு பாடினா யாக்க கூட பாடுறாங்க பாருங்க. so there are people who know the song. ஆளுங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. So many people are there. நம்ம தோஸ்தல இருக்கு உள்ள. நீங்க பாடி ஏதாவது நடந்துச்சா? நடக்கல. நான் பாடினேன், அந்த கஷ்டத்துல பாடினேன், உணர்ந்து பாடினேன், உண்மையா பாடினேன். I sang with truth, I sang with tears, I sang. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், When the time comes, வாழ்வு life வந்தா வீடு கட்டுவேன், when life வாழ்வு comes, வந்தா
நான் 4 பொண்டாட்டி கட்டுவேன் அப்படிலாம் சொல்லல. Not that வாழ்வு வந்தா நான் அனைவரையும் வாழ வைப்பேன்னு I சொல்லி would make others live. நான் வாழ வைப்பேன்னு பாடினேங்க. I sang that I would make others ஒரு live. முறை ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சவனை பார்த்து கேட்ட பணத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொன்னா அவன் பெரிய பட்ஜெட்டே சொன்னான். ஆனா ரட்சிக்கப்படாத காலத்துல During the times when I was தேவனை அறியாத காலத்துல when I knew not God, எனக்கு வாழ்வு வந்தா மற்றவங்களை வாழ வைப்பேங்கிற பாட்டை நான் மறுபடியும் பாடினேன். so when I get my life, I would make others live. இன்னைக்கு நான் சொல்றேன், Today I tell you, கடவுளை நான் வாழ வச்சாரு. the Lord made me live. இன்னைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். So he made me prosper and I am able to help others. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், I spoke to the Lord. ஆண்டவரே, Lord, எவனோ ஒரு குடிகார பாடல ஆசிரியர் எழுதின பாடலை நான் விசுவாசி பாடினேன். இன்றைக்கு நான் பாடுற பாட்டு தேவ ஆவியினால் நிறைந்து தேவ மனிதர்கள் பாடின பாட்டையா. குடிகாரம் பாட்டே என் வாழ்க்கையில கிரியை செய்யும்னா தேவ ஆவியினால் நிறைந்து பரிசுத்தவான்கள் பாடின பாட்டை நான் விசுவாசிப்பேன். ஆனா இது நடக்குமா நடக்காதா? If the song of a drunkard could work out in me, what about the song of a righteous person and a saint? பாட்டு பொழுதுபோக்குக்கு பாடுறது இல்ல பிரதர். Song is not a pastime. Faith. It builds up faith. விசுவாசிங்க. Have faith. பாட்டை நீங்க விசுவாசத்தோட பாடி பாருங்க. Have faith and sing. கண்கள்ல கண்ணீர் வரும். Tears would flow from இருதயம் ஒட்டங்கும். Your heart would break. நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா மகிழும் என்று சொன்னார். When I sing, I will be rejoicing, and the சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். Sorrow and sighing would flee away. நான் ரட்சிக்கப்பட்ட 50 ஆண்டுகளிலே 50 years என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், several struggles, எத்தனையோ அவமானங்கள், shame and எத்தனையோ துக்கங்கள், lot of sorrows came in my life. யாருக்குமே தெரியாம None of them knew. என் ஜாபாரையில நான் தீர்த்திருக்கேன். I went to my prayer room. இன்றைக்கு நான் தீர்த்துக்கிட்டு வரேன். Even now I என்னுடைய பாரங்களை யாருக்குமே நான் சொன்னதில்லை. I never expose my burdens to anybody. நான் தேவ சமூகத்துல போறேன். I go to the presence of God. முழங்கால் படியிடுறேன். I stand on knees. என்னுடைய இருதயம் துக்கத்தினால் நிறையும் போது, when my heart is filled with sorrow, ஒவ்வொன்றுக்கு நான் பாட்டு வச்சிருக்கேன். பாட்டு புத்தகம் எனக்கு தேவையில்லை. I have a song for each and every. பாட்டுகள் மெமரி வச்சிருக்கிறேன். So it's memorized. தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி I raise my hands in the presence of God. என் இருதயம் துக்கத்தினால் நிறையும் போது, when my heart is filled with sorrow, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்கதொன்ப தாலே நெஞ்சம் நொந்து சோர்கா துன்பம் இன்பமாக ஊக்கமான ஜெபத்தால் சால
என் துக்கம் மாறும். So my sorrow would உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னே என் ஆண்டவர் சொன்னார். to joy. நீ என் சமூகத்துக்கு வாப்பா. Come to my presence. நீ என்ன தேடுப்பா. Seek me. எந்த மனுஷங்கிட்டே போகாதப்பா. Do not seek any man. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. You don't have to bother. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துப்பா. Thanksgiving and supplication. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். All knowledge. உன் இருதயத்தை நிறைக்கும். உன் சிந்தனையை நிறைக்கும். Will fill your mind. நான் ஏன் கவலையை என் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தா அவன் இன்னைக்கு Facebookல போட்டு விட்டுருவான். என் நண்பர்கிட்ட சொல்லி நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருப்பான். ஆனா என் தேவன்கிட்ட நான் சொல்லுவேன். என் தேவன் வாட்ஸ்அப்லயும் போட மாட்டார், Facebookலயும் போட மாட்டார். என் தேவன் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி என்னுடைய துக்கத்தை எல்லாம் தேவன் மாற்றி என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. He would change my sorrow to joy. நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, I would say dear one, உண்மையாய் தேவனை ஒருவன் விசுவாசிப்பானானால் one would truly believe God. அவனை துக்கம் அணுக முடியாது. Sorrow cannot adhere. வேதனை அணுக முடியாது. Pain cannot come to him. அவனை தொட முடியாது. Cannot touch him. ஏன்? You know why? என்னுடைய தேவன் என்னுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்து my God சந்தோஷத்தை உண்டாக்கும்படி அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். He bore it on the cross. It's all faith. சும்மா பாடாதீங்க. Do not sing just like that. choir ஒழுங்கா பாடுங்க. எப்படி பாடுங்க? faith. You got to sing in faith. பாடுற பாட்டு விசுவாசிக்கிறீங்களா? Do you believe the song that you sang? விசுவாசத்தை அறிக்கை பண்றேன். So confess your faith. நான் சொல்லுவேன், நிச்சயமாய் உங்க துக்கம் மாறும். Truly your sorrows would be removed. வீட்டை விட்டு துக்கம் விலகும். And sorrow would flee from your house. நான் தைரியமாய் சொல்லுவேன். I can say boldly. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடும்போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிய. When the redeemed of the Lord would sing, sorrow and sighing would flee away. உங்களுக்கு ஒரு வீட்டு பார்த்து சுமக்க முடியலங்க. You're not able to bear the burden of one house. நான் எத்தனை வீட்டு பார்த்து சுமந்துக்கிட்டு இருக்கேன். But I am bearing the burden of several houses. எத்தனை பார்த்து நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். I am bearing several burdens. அதெல்லாம் என்ன தொடாமல் என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, all those would not touch me. What has kept me? பாட்டு, கர்த்தரின் பாட்டு, the song of the Lord. விசுவாசிங்க. Believe. பாடுங்க. Sing. கடைசியா lastly, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடி. எப்போ? When did they sing unto the Lord? இந்த பாட்டு எப்ப பாடினாங்க?
When did Paul and Silas sing? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். We know pretty well that these two ஆவியானவர் என்னை வெகுவாய் சந்தித்தார். But the Spirit of God visited me. நம்ம இன்னைக்கு அறிஞ்சு வச்சிருக்கோம், பாடினாங்க, சிறைச்சாலை திறந்துடுச்சு. We know that they sang and the prison doors opened. ஆனா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. There's a great secret behind it. எப்படி சிறைச்சாலையில இவர்களால் பாட முடிந்தது? How could they sing in the prison? பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. It's easy to give the message. கை தட்டுறது ரொம்ப ஈஸி. Easy to clap our hands. ஆனா சிறைச்சாலைக்கு போய் பார்க்கணும். You ought to go to the prison and find out that life. அங்க போனா தான் நான் பாடுவோமா இல்லையான்னு தெரியும். Only there you can understand whether you can sing or not. ஆனா பவுலை தேவன் சிறைச்சாலை கொண்டு போனார். But God took Paul to the prison. அவர் ஒரு ஏழை இல்ல. Who's not there? நான் ஒரு பரிசுத்தவான் சொன்னதை நான் கேட்டேன். I heard a saint say, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆஸ்திகளை இன்றைக்கு கணக்கு போட்டா பில் கேட்ஸ் கூட பக்கத்துல வர முடியாது. if you take the wealth of Paul, even Bill Gates cannot come. சாதாரண ஆளுல அவரு பிச்சைக்காரன் இல்ல. He's not a beggar. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். He was a very wealthy man. அந்த காலத்துல இன்றைக்கு சொல்ற மாதிரி ஃபாரெட்ல எல்லாம் அன்றைக்கு படிச்சவர், வெளிநாட்டுல படிச்சவர். He was one who சனகரிப் சங்கத்துல அங்கத்தினன். He was a member of பெரும் ஐஸ்வர்யவான். He was very rich. ஒரு முறை சொன்னார், ரோம் அதிகாரி சொன்னா, நான் நிறைய திரவியத்தை கொடுத்து சம்பாதிச்சேன்னு சொன்னான். Roman emperor said, I have earned a lot. இவர் சொன்னாரு, நான் ஸ்லாக்கியம் உள்ளவனாய் பிறந்தேன்னு சொன்னார். So I was born privileged with it. அவருக்கு நிறைய ஸ்லாக்கியம் இருந்துச்சு, அதனால தான் சொன்னாரு, he had a lot of privileges. Therefore மாமிசத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நான் நிறைய மேன்மை நிறைய இருந்துச்சு. If I ought to boast about the flesh, I can boast about it. அவ்வளவு சுகபகமாய் வாழ்ந்தவங்க. He was in a comfort zone. இப்போ எங்க வந்தார் தெரியுமா? Where has he now come? ஜெயிலுக்கு வந்தாரு. He has come to the prison. ஏன் ஜெயிலுக்கு வந்தாரு? You know why he has come to the prison? உள்ள அடிச்சாரா? Did he rob? எவனாவது ஏமாத்துனாரா? Did he deceive anyone? திருடினாரா? Did he rob? அரசாங்கத்துக்கு விரோதமா செய்தாரா? Did he work against the government? எதுக்குங்க ஜெயிலுக்கு வந்தாரு? Why he came to the prison? இயேசுவை பற்றி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. The only reason, since he preached Jesus. சந்தை வெளிகளிலே நின்று இயேசுவை அறிவித்த ஒரே காரணத்துக்காக கைகள் கட்டப்பட்டவராய், கால்கள் கட்டப்பட்டவராய் நடுராத்திரிலே ஜெயில்ல உட்கார்ந்தார். The reason that he was in prison was he spoke about Jesus on the streets. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. அந்த சூழ்நிலையில Under such circumstances, கையும் காலும் கட்டி இருக்கிற வேளையில his hands and his feet were bound. சிறைச்சாலையில அவர் எப்படி பாட முடிந்தது? How could he sing in the prison? நிச்சயமா நான் பவுலா இருந்தா, Truly, if I had been Paul, நான் ஆண்டவர்ட்ட 1008 கேள்வி கேட்டிருப்பேன். I would have asked 1001 questions to the Lord. என்னோட இருப்பேன்னு சொன்னீரு. He said, you will be with me. உலகம் எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவின்னு சொன்னீரு. Go and preach the entire world. உம்மை பேச்ச நம்பி நான் கேட்க போய் I heard you and என்ன பிடிச்சு உள்ள போட்டு இந்த மாதிரி now உதவ they have imprisoned me and beaten me இந்த up. மாதிரி ஜெயில வந்தான். So likewise, yes, நான் பாடி இருக்க மாட்டேன். I would not have sung the song. நான் முறுமுறுத்திருப்பேன். I would murmured. ஆனா Yet, இந்த பரிசுத்தவான்கள் உள்ள நடுராத்திலே கர்த்தரை துதித்தாங்க. so we find in the middle of the night the saint was saying, ஏன் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள்? எப்படி அவர்களாலே துதிக்க முடிந்தது? why they sang and praised God? How was it possible for them? அதற்கு காரணத்தை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். It's there in Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் எங்களால எப்படி துதிக்க முடிஞ்சது How we அப்படிங்கறத சொல்லும்போது when speaking, 34ஆம் வசனம் பாருங்க. verse 34. 8:34. ஆக்கினைக்குள்ளாக எங்களை தீர்க்கிறவன் யார்? Who is he that condemneth? கிறிஸ்துவே எங்களை வந்து மரித்தவர். சிறைச்சாலையில தள்ளுறதுக்கு ஆக்கினைக்குள்ளாக எங்களை தீர்க்கிறவன் யார்? Who can condemn us and put us in prison? அசோல் சொல்றாரு, He says, கிறிஸ்துவே மரித்தவர், it is Christ that died, அவரே எழுந்தும் இருக்கிறார், yeah, rather that is risen again, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், who is even of the right hand of God, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, who also maketh intercession for us. நல்லா கவனிங்க. Consider. என்னை ஒருவனும் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியாது. None can condemn me. ஏன் தீர்க்க முடியாது? Why? எனக்காக இயேசு மரித்தார். Christ Jesus died for me, இயேசு எனக்காக எழுந்தார். and he rose again for me, இயேசு எனக்காக வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். who's also seated at the right hand of God, இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். who also makes intercession for எத்தனை me. பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார்? How many of you believe that Jesus prays for you? உங்க யாருமே உங்களுக்காக ஜெபிக்கட்டாலும்
whether none may pray for you. உங்க அம்மா ஜெபிக்கல, Your mother has உங்க not அப்பா prayed. ஜெபிக்கல, Your father has not பாஸ்டர் prayed. ஜெபிக்கல, Pastor has not சபையார் prayed. ஜெபிக்கல, The church has not prayed. யாருமே ஜெபிக்கல. None have prayed உனக்காக ஒருவர் ராத்திரியும் பகலும் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கார். There's one who's interceding for you day and night. தேவனுடைய வலது மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். So God is praying for you. ஆனால் Yet தேவன் ஜெபிக்கிற இந்த மனுஷன் சொல்றாரு, தேவன் வலது பார்சத்திலே உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கார். you're seated at the right hand of God and pray. ஆனா என் வாழ்க்கையில் நடந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, You know what happened in my life? உமது நிமித்தம் Because of you. நீர் ஜெபிச்சதுனால சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார். So I heard your prayers and the Lord has blessed me a lot. இங்க ஒரு பிரதர் இருக்காரு, தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, சந்தோஷமா தான் சொல்றேன். There's a brother அவர் here. என்ன பாஸ்டர் விசிட்டிங் வாங்க பாஸ்டர் அப்படின்னாரு. Pastor, please come for visiting. எதுக்கு பிரதர்? What for? நீங்க முதல் முறை வந்தீங்க, You came for the first time. அந்த குடிசை விட மாடி விட கட்டிட்டேன். So I was able to build a concrete house. அடுத்த முறை வந்தீங்க, Next time you came. மாடியை கட்டிட்டேன். So I was able to build the first அடுத்த floor. முறை வந்தீங்க, The other time you came. பக்கத்துல லேண்ட் வாங்கிட்டேன். I purchased a land next. இன்னொரு முறை வரணும், எதுக்குன்னா அடுத்த வீட கட்டுறதுக்கு. So what for I should come again? So he may build again. இதே இது So this is what. இந்த பாவி வந்தா So this man came. நல்லதா போச்சு. Everything went well. வந்து ஜோம் பண்ண வீட்டை வித்துட்டேன் When he prayed, I sold my house. அப்படின்னு சொன்னா He would say, சத்தியமா அடுத்த முறை எனக்கு கூப்பிட மாட்டீங்க. next time you would never ever call me. இப்ப நான் வந்து ஜெபிச்சா பக்கத்து வீடு வாங்கிட்டு இருக்கிறீங்க. Because I come and pray, you are able to buy the neighboring house. ஆண்டவர் ஜெபிச்சாராம். So it seems the Lord prayed. எதுக்குங்க ஜெபிச்சிருப்பாரு? What would he உங்க have? ஆசீர்வாதத்தானே ஜெபிச்சிருப்பாரு. He would have prayed for the ஆனா blessing. நடந்து என்ன தெரியுமா? You know what happened? பவுல் சொல்றாரு, அவர் எனக்காக ஜெபிக்கிறார். He prays for me. ஆனா என்ன நடந்ததுன்னு You know கேட்டீங்கன்னா, what happened? உமது நிமித்தம் எந்நேரமும் யார் ஜெபத்தை கேட்டு, Whose prayer did he hear? இயேசுநாதர் ஜெபத்தை கேட்டு இந்த ஆள் என்ன அனுபவிக்கிறார்னா, Having heard. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், So we are persecuted அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். even as lambs for slaughter we are counted. இயேசுநாதர் ஜெபிக்கிறாராம். ஜெபத்தை பிதா கேட்டு இங்க நடக்கிறது என்னன்னா, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், They are being slaughtered at all times. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதப்பட்டபடியே நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன ஒருத்தனும் பிரிக்க முடியாது. It says, as it is written, for thy sake we are killed all the day long. Who shall separate us from the love of Christ? உபத்திரவமோ, Whether it be வியாகுலமோ, tribulation or distress, துன்பமோ, or persecution, பசியோ, or famine, நிர்வாணமோ, or nakedness, நாசமோசமோ, or peril or sword, பட்டயமோ, or sword. இவை எல்லாவற்றிலும் Above all, என்னில் அன்பு கூறுகிறவராலே, even as one who loves என்னை me, நேசிக்கிறவராலே, even as one who loves me, எனக்காக மரித்தவர் யார்? who died for me, என்னை நேசிக்கிறவர். one who loved me, எனக்காக எழுந்தவர் யார்? who rose for me, என்னை நேசிக்கிறவர். one who loved me, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் யார்? who is risen for me, என்னை நேசிக்கிறவர். one who loves me, எனக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? who intercedes என்னை for me, நேசிக்கிறவர். one who loves me. எனக்கு தெரியும், I know, என்ன நடந்தாலும் come what may, நான் ஜெயம் எடுப்பேன். I would conquer. ஏன் தெரியுமா? You know why? உட்கார்ந்திருக்கிறவர் என்னை நேசிக்கிறவர். One who's seated loves me. உயிரோடு இருக்கிறவர் என்னை நேசிக்கிறவர். One who's alive loves me. ஆகையினால் தான் பவுல் தைரியமாய் எழுதினார். Therefore Paul writes boldly, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு those who love him, சகலமும் everything நன்மைக்கு ஏதுவாய் will work out for good. நாங்க கொல்லப்படுறோமா, Whether we are being killed, அடிக்கப்படுறோமா, whether we are being நாங்க beaten, பாடுபடுறோமா, whether we suffer, பசியா கிடக்குறோமா, whether we suffer நாங்க from பட்டினியா கிடக்குறோமா, hunger, இது எல்லாம் above all, தேவன் எங்களுக்கு வைத்த நன்மை. these are the goodness that God has kept. நான் நினைக்கிறேன், I believe, அவன் எதனால பாடினான் தெரியுமா? and why he sang, எந்நேரமும் நாங்கள் கொல்லப்பட்டாலும் being persecuted at all என்னை times. நேசிக்கிற ஒரு அப்பா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். There's a father who loves me on the throne. Loving father. He's a loving father. எங்க அம்மா மறக்கலாம், My mother may எங்க forget அப்பா me. மறக்கலாம், My father may என் புருஷன் மறக்கலாம், My husband என் may மனைவி forget me. மறக்கலாம், My wife may என் பிள்ளைங்க forget me. மறக்கலாம், My children may forget me. எல்லாரும் மறக்கலாம். Everyone else என்னை would முடிவு பரியந்தம் நேசிக்கிற ஒருவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். To the one
to the last, and one who loves me seated on the throne. ஆகையினாலே Therefore, எந்த நிலை வந்தாலும் நான் ஜெயமுள்ளவனாய் whatever may be the state, I will be the conqueror. ஏனென்றால் என் இயேசு என்னை நேசிக்கிறார். You know why Jesus loves me? என் இயேசு என்னை நேசிக்கிறார். Jesus loves me. Brother, நீங்க வந்து இயேசுவின் அன்பினால் நிறைஞ்சு உங்க பாட்டை பாடுவீங்க. If you are filled with the love of Jesus and sing the song, அந்த இயேசுவின் அன்பை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, if you realize the love of Jesus, உங்கள் பாதையை பற்றி நீங்கள் கவலைப்படவே you would not bother about the path where you travel. பிரச்சனையை பற்றி கவலைப்படவே, you would not worry about the problems. ஏனென்றால், you know why? என்னில் அன்பு கூறுகிறவர் ஜெயமாக இதை முடிப்பார். One who loves me has been the conqueror. இதை நன்மையாய் முடிப்பார். He will end it in good. எனக்காக என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். He is alive for me forever and ever. அதனால தான் மணவாட்டி சொன்னாள், therefore the bride said, நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது. Love is more powerful. வலியது. It's more powerful. திரளான தண்ணீர் அதை அவிக்கவே முடியாது. Many waters cannot quench it. நீ என்ன வெகுமதிகளை கொடுத்தாலும், whatever gifts you give, அந்த நேசத்தை அவிக்கவே முடியாது. you cannot quench that love. இயேசுவை நேசிக்கிறேயா? Who can love Jesus? இயேசுவை நேசிக்கிறேன். I love Jesus. ஒருவன் இயேசுவை நேசிப்பானா, if one would love Jesus, அவன் எந்த பாதை கடந்து போகட்டும், whatever path he may traverse, பாதையெல்லாம் பாடுகள் அல்ல, பாதையெல்லாம் பாட்டு. so he will not sufferings but songs. ஏன்? You know why? என்னை நேசிக்கிறார். Because he loves me. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். I believe one thing. என்னில் அன்பு கூறுகிறவராலே, because of one who loves me, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். we are made overcomers. நீங்க இயேசுவில் அன்பு கூறுவீங்கன்னா, if you would love Jesus, உங்களுக்கு தோல்வியே இல்லை தெரியுமா? you know that you will not face failure. நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுவீங்க. you will be a conqueror. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நான் ஜெயம் கொள்ளுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that you will be overcomers? தோல்வி போல தோன்றலாம், தோல்வி போல தோன்றலாம். it may appear as failure. கிறிஸ்தவன் தோற்றதும் இல்லை, தோற்க போகிறதும் இல்லை. A Christian has not failed. Never would he ever fail. நீங்க எந்த சூழ்நிலை எடுத்து பாருங்க, யார் வேணா எங்கன்னு எழும்பட்டும், whatever school you may take, கிறிஸ்தவன் தோற்றதாக சரித்திரமே இல்லை. Christian has never failed. There's no history. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் திடன் கொள்ளுங்கள். So be bold. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have conquered the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have conquered the world. இயேசு ஜெயித்தவர் யார்? Jesus has conquered. இயேசு தோத்தவர் இல்ல. Jesus has never lost. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சறேன். I tell you an incident. காரியங்கள் தோல்வி போல தோன்றலாம். Things may appear to be a failure. ஆனால் முடிவு தோல்வி இல்ல. But the end is not failure. நீங்க இயேசுவின் வாழ்க்கை எடுத்து பாருங்க. You take the life of Jesus. இயேசுனுடைய வாழ்க்கையில and the life of இயேசு பிறக்க போகிறார் என்று தெரிந்த உடனே, they knew that Jesus would be born. அவரை எப்படி ஆயில கொன்னுறோம்னு சாத்தான் பல திட்டங்களை தேடினான். Satan நிறைய திட்டங்களை தேடினான். all என்ன பண்ணான்னு தெரியுமா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால, even before Jesus was அவங்க அம்மாக்கு பிரசவ வலி வரும்போது, so when the mother had a labor pain, எல்லா சத்திரத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். he closed all the doors. ஒரு சத்திரம் இல்ல. There wasn't any in. இயேசு எங்க பிறந்தாரு? Where was Jesus born? மாட்டு தொட்டில்ல பிறந்தார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அங்கே உங்க விசுவாசம் படியே விட்டுருவோம். So we say that he is born in the இயேசு எங்க பிறந்தாரு? Where was Jesus born? மாட்டு தொட்டில்ல பிறந்தார். மாட்டு தொட்டில் பார்த்திருக்கீங்களா? Have you seen the manger? சிட்டிக்காரங்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மாடெல்லாம் ரோட்லானே மேயுது. City people would not have seen because அதெல்லாம் மாட்டு தொட்டி பார்த்திருக்க மாட்டீங்க. You would not have seen the manger. ஆனா அந்த மாட்டு தொட்டில பிறகுன்னா அதுக்கு உள்ள சாணியே மூத்திரம் எல்லாம் சேர்ந்து என்னன்னா ஒரே கப்படிக்கும். All dirt would be found in it and it would stink. அது உள்ள ஃபுல்லா கொசு and mosquitoes. இன்றைக்கு மாதிரி மஸ்கட்டோ நெட்டு, மஸ்கட்டோ காயில், மஸ்கட்டோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மஸ்கட்டோ மத்தியில தான் இயேசு பிறந்தார். Amidst those mosquitoes, நல்ல கொசு கடிச்சு தான் இயேசு பிறந்தார். Jesus came amidst the mosquitoes. இன்றைக்குள்ள புள்ள மாடு தொழுத்துல பிறந்தா அடுத்தது டெங்கு டங்கு அதெல்லாம் வந்துடும். If a child today is born in manger, அந்த மாதிரி இடத்துல இயேசு fever. அவன் நினைச்சான் அந்த கொசுவாலேயே இயேசு கொன்றோம்னு நினைச்சான். He thought he would destroy him by mosquitoes. ஆனா தேவதூதர்கள் காப்பாத்திட்டாங்க. But the angels protected him. நேரா போய் ஏரோதுல போய் பூந்தான். He went to Herod. ஏரோது கோபம் வந்துச்சு. Herod was 2 வயசு பிள்ளைகளை எல்லாம் வெட்டுறான். And all children about less than 2 years. அவன் நினைச்சிட்டான் பிள்ளைகளை எல்லாம் வெட்டிட்டான். He thought we are chapter is over. The chapter is closed. அங்கேயும் தப்பிட்டாரு. There he escaped. இப்போ இயேசு தப்பி இப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிருக்காரு. And now he has come to that fasting prayer. சாத்தான் வந்தான். Satan came. இவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வர தொலைச்சிரணும். Before he would start his ministry, we should destroy. அதனால உயர்ந்த உப்பரிகளை கொண்டு போய் took him to a pinnacle.
நீர் பாதத்தை நீர் குதியம் கீழே. Fall down. வசனம் சொல்லுது. The word of God says. தேவதூதர்கள் உம்முடைய ஏந்திட்டு போயிருவாங்க. The angels will come and bear thee up. வசனம் சொல்லுது. The word of God says. அவர் அங்க தள்ளிரணும்னு எண்ணம். He thought of destroying him there. ஆனா அங்கேயும் பிசாசு ஆண்டவர் துரத்தி விட்டார். And God, Jesus chased him. இப்படி ஒவ்வொன்னா துரத்திட்டாருங்க. And chasing every moment and every. கடைசில யோசித்தான். Lastly he thought. சரியா யூதாசுக்குள்ள போந்தான். He entered into Judas. யூதாஸ் வச்சு காட்டி கொடுத்தான். And he asked him to. எல்லாரும் லெட்டர் போட்டான். உலகத்தில் உள்ள அத்தனை பேய்க்கு லெட்டர் போட்டான். And he sent letters to all. எல்லாரும் இப்ப எங்க வரணும்னா எருசலேம்ல எல்லா பிசாசும் எந்த நாட்டிலும் வேலை செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெருசலேம். And all the devilish spirits were transferred to Jerusalem. இதான் நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற கடைசி நாள். This is the day when we would overcome. எல்லாருக்கும் ஓவர் டைம். So overtime granted. எல்லாரும் எங்க வந்துருங்க? எருசலேமுக்கு வந்துருங்க. இன்றைக்கு நாம் அவரை விட்டுட்டோம். Today we are lost. எல்லாரும் போய் பிரதான ஆசாரியன் ஒருத்தன் நினைச்சான், ஒருத்தன் கேபா அண்ணா எல்லாரும் நினைச்சு அந்த நியாயஸ்தல மண்டபமே பேயா நிறைஞ்சிருக்கு. All the chief priests and others came and the judgment hall was filled. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, சிலுவையில் அற, சிலுவையில் அற. Crucify him, crucify him. தீர்ப்பு எழுதியாச்சு. So judgment. சிலுவையை சுமந்துட்டு போறாரு. And Jesus is now சாத்தான் ரொம்ப சந்தோஷமா போறான். Satan is going happily. நம்ம வேலையில பாதி முடிஞ்சிச்சு. So we have finished half our work. இப்ப நியாய தீர்ப்பு எழுதியாச்சு. The judgment is given. சிலுவையில் அறைஞ்சாச்சு. Now he is crucified on the cross. அவனுக்கு ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. So 1 week he was very. என்ன வார்த்தை தெரியுமா? பிதாவே, தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீரையா? My Father, my Father. ரொம்ப சந்தோஷமா. Why has thou forsaken me? இயேசுநாதர் வாயிலேயே சொல்ல வச்சிட்டான் பாத்தியா? I made Jesus speak this. அவரே சொல்லிட்டாரு. So he himself has spoken. அவர் நேசகுமாரன் சொல்லிட்டாரு. Said is his beloved son. ஏன் கைவிட்டி? Why has thou forsaken? ஒழுங்கா இருந்துக்க. என்ன பின்பற்றட்டா கதி அதான். இயேசுநாதர் கைவிட்டுருவாரு, தேவனும் கைவிட்டுருவாரு. இயேசுநாதரே விட்டாரு, அப்புறம் உன் கதி என்ன? சாத்தான் ரொம்ப வேகமா எழுதி வச்சான். Satan wrote very hastily, he has left Jesus, what about your state and my state? தலையை சாச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. He has bowed his head and gave up the ghost. இறக்கியாச்சு. So he's brought down. கல்லறையில வச்சாச்சு. And his body is kept in the grave. சீல் பண்ணியாச்சு. And the tomb was sealed. அவங்க ஆளுங்களையே காவலுக்கு வச்சிட்டான். And he kept his own people to guard. யாரும் எடுத்துட்டு ஓடிர போறாங்க. None should remove him. என்ன நடந்துச்சான்னு தெரியுமா? You know what happened? வா, சாத்தானுக்கு பயங்கர கொண்டாட்டம். Satan was. என் அருமையான சீடர்களே, my dear disciples, நம்முடைய வேலையை வெற்றியாய் முடித்து விட்டோம். our work is accomplished. உங்கள் எல்லாருக்கும் 2 நாள் ஓய்வு. 2 days rest for all of you. ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையிலே, Sunday early morning, நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து கூடுங்கள். come and gather together. நாம் இங்க வெற்றி விழா கொண்டாட போகிறோம். So we are going to celebrate our victory. உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் பிரியாணி, We will give you the best பிராந்தி, பெஸ்ட் விஸ்கி, பெஸ்ட் வைன், உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமான இஷ்டப்படி சாப்பிடலாம். Whatever you need. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே வாருங்கள், வெற்றி விழா கொண்டாடுவோம். Early morning come, we'll celebrate our victory. அதிக இருட்டோட எல்லா பேய் எருசலேமுக்கு வந்துச்சு. All the devils gathered in எல்லா பிசாசு நின்னு சந்தோஷம் தாங்க முடியல. They are filled with joy. எல்லா பிசாசு சொல்லிச்சா, பெரிய பிசாசுக்கு ஜெய், பெரிய பிசாசுக்கு ஜெய். They were cheering the chief and saluting. சொல்ல போற என்னமா ஆடிச்சா பூமி. It appeared the earth shook. பூமி ஆடிச்சா. The earth shook. There was an earthquake. ஒரு பிசாசு மேல விழுந்துச்சா. One devil fell on the other devil. ஒண்ணா வந்து பிடிச்சிட்டான். So they caught hold of one. என்னடா பூமி ஆடுது? How come the earth is shaking? அப்போ ஒரு கலட்டு பிசாசு அங்க வந்துச்சாம் வெளில. An old devil came there. மாஸ்டர், Master. மாஸ்டர், Said, Master, do you know? உனக்கு தெரியுமா? do you know? நாம சேனையாவே தோத்துட்டோம். We have lost even as a host. நாம எல்லாரும் தோத்துட்டோம். We have lost. இயேசு ஜெயித்துட்டார். Jesus has conquered. இயேசு ஜெயித்துட்டார். Jesus has conquered. அவர் ஜெயித்துட்டார். He has conquered. அவர் உயிரோடு எழும்பிட்டார். He has risen alive. ஹalleluya. Hallelujah. இயேசு ஜெயித்துட்டார். My Jesus has conquered. ஹalleluya. Hallelujah. என்ன நேசிக்கிறவர் யாரு? Who loves us?
brother. உன் சூழ்நிலை கல்லறையில முத்திரை போடப்பட்டிருக்கலாம். So your இன்னைக்கு உன்னை நேசிக்கிற தேவன் உனக்கு சொல்லுகிறார். But there is a God who loves you. முத்திரையை உடைத்து He will break this. வெளியே எழும்பின இயேசு Jesus came out. உனக்கு அளிக்கப்பட்ட முத்திரையை உடைப்பார். He will break the seal that is வெளியே வருவாய். You will come out. எப்படி வருவாய்? How would you come out? தோல்வியோடு அல்ல. Not with failure. வெற்றி வீரனாய் நீ வெளியே வருவாய். Even as a conqueror. வெற்றி வீரனாய் வரு. Even as a conqueror you would come out. சாலைக்குள்ள அடியும் உதையும் வாங்கி கொண்டு உள்ளே போனாய். He went with beating and நீ வெளியே வரும்போது வெற்றி வீரனாய் பவுல் வெளியே வந்தான். When you come out as an overcomer. அநேகர் ரட்சிப்போடு வெளியே வந்தான். Many came with salvation. ஏன் தெரியுமா? You know why? என் இயேசு my Jesus என்னிலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர். has overcome. அரஜெயம் அல்ல. Not halfway through. 75% prayer இல்ல. 75%. என்னுடைய ஆண்டவர் முற்றிலும் ஜெயம் தர. My Lord has gained full victory. ஆகையினால தான் பவுலால சொல்ல முடிஞ்சது. Therefore Paul was able to say, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. So he is interceding for me. எந்நேரம் அடிக்கப்படுகிறோம். So we are being smitten. கொல்லப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். We are counted as a lamb meant for slaughter. உலகம் எங்களை எண்ணினாலும் though you may count us ஒன்ன மறந்து போகாத. one thing you need not. என்னிலே அன்பு கூறுகிறவராலே one who loves me. முற்றிலும் ஜெயத்தோடு வெளியே வருவேன். I would come out even as a conqueror. முற்றிலும் ஜெயத்தோடு வெளியே வருவேன். I would come out even as a conqueror. இயேசு ஜெயித்தார். Jesus has overcome. நான் தைரியமாய் சொல்லுவேன். I can say boldly. எந்த நிலைமையில் ஏறொந்தாலும் நான் மனரமே எல்லாம் முழங்கால் படும் ஏரோ கேண்டே நான் எந்த நிலைமையில் தாலோ பரிபூரணம் அடைந்தாலும் கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நாம் வாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவன் யெகோவாயே என் தேவை யாவையும் தருவாரே. என் தேவன் யெகோவாயே என் தேவை யாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின் வழியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். The Spirit of God has spoken to us. நம்முடைய வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்கக்கூடாது. So we should not have troubles in our life. நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்கக்கூடாது. Neither sorrow. இன்றைக்கு தேவன் தம்முடைய பாட்டினாலே அவைகளை நீக்க வேண்டும். God should bless us with His song. கர்த்தரை நம்புங்கள். Trust God. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். Trust the word of the Lord. அவருடைய அன்பினால் நிறையுங்கள். Be filled with His love. அவருடைய அன்பினால் நிறையுங்கள்.
Be filled with His loving commandments. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். Truly the Lord would bring it to pass. Still நீங்கள் அமைதியாய் இருங்கள். So be still. ரூத்துக்கு மாமியார் சொன்னது போல, Even as the mother-in-law of Ruth said, உன் காரியங்களை அவன் முடியும் வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். He would not take rest until he completes உன் your work. காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணு வரைக்கும் என் இயேசு இளைப்பாற மாட்டான். My Jesus would not rest until he completes his work. நீங்கள் நம்புங்கள். You got to trust. நீங்கள் அவரை நேசியுங்கள். You got to love him. நிச்சயமாய் காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். Certainly things would come for the better. நன்மையாய் முடிய பண்ணுவார். Things would come for good. எத்தனை பேர் கர்த்தரை உண்மையாய் நம்புகிறீர்கள்? How many of you trust the Lord faithfully? கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. Clap your hands and worship the கர்த்தரை Lord. மகிமைப்படுத்துங்க. Glorify God. ஓ ரபா ஷபா பாபா லவன் தலா பரதல நீ பாபா பதல வரதல பரதல கபா ஓ ரபா ஷபா பதல பரதல ஓ ஜீசஸ் 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 உம்முடைய கரத்திலே அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I surrender myself into thy hands, Lord. நடத்தும். Lead us, Lord. ஆசீர்வதியும். Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென்.